கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் பரிசுத்த யோவான் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 29வது வசனம் வரை நாம் வாசிக்க விரும்புகிறோம். அதன் பின் இயேசு வந்தார் என்ற தலைப்புக்காக இப்பொழுது நாம் வேத வசனங்களை வாசிக்கலாம். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தைக்கு செல்வோம். Praise the Lord. Hallelujah. வாசித்த அந்த பகுதியை பார்த்தோம் பிரியமானவர்களே. ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சி. ஹல்லேலூயா. ஒரு துக்கமான நேரம். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சகோதரன் லாசரு மரித்து போகிற ஒரு நேரம். வியாதிப்பட்டு அவன் மரணம் அடைந்தான். இயேசுவை அழைக்கும்படி ஆட்களை அனுப்பினார்கள். ஆனால் அவள் வந்து சேரவில்லை. தாமதமானவனால் மரித்து போய்விட்டான். எல்லா ஜனங்களும் வந்து துக்கம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு மரண வீடாக அது காணப்பட்டது. அந்த நேரத்தில் தான் இயேசு அங்கே வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அதை குறித்ததான ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். Praise the Lord Jesus. ஒரு பழைய பாடல். நான் முன்பு அடிக்கடி சொந்தமில்லை பந்தமில்லை வந்த வழி நிலையில் இல்லை. சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான் ஏமாற்றும் உலகில் மாயைதான் சொந்தமில்லை பந்தமில்லை வந்த வழி நிலையில் இல்லை. சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான் ஏமாற்றும் உலகில் மாயைதான்.
அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு. உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு. உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு. உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு. மாயைதான் உலக மாயைதான், ஏமாற்றும் உலகில் மாயைதான். சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையில் இல்லை. சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான், மற்றும் உலகம் மாயைதான். ஓ நிழல் போன்ற மாயையான ஜீவகாலம் குறுகியதே. நேற்று வரை நடந்ததெல்லாம் காணல் நீராய் கடந்திட்டதே. நிழல் போன்ற மாயையான ஜீவகாலம் குறுகியதே. நேற்று வரை நடந்ததெல்லாம் காணல் நீராய் கடந்திட்டதே. மாயைதான் உலக மாயைதான், ஏமாற்றும் உலகில் மாயைதான். மாயைதான் உலக மாயைதான். சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையில் இல்லை. சுகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான், ஆகா ஏமாற்றும் உலகில் மாயைதான். ஓஹோ நம்பிக்கை இழந்திடாதே, நான் உனக்கு அருகில் உண்டு. இயேசுவை நீ மறந்திடாதே, என்றும் அவர் துணையும் உண்டு. நம்பிக்கை இழந்திடாதே, நான் உனக்கு அருகில் உண்டு. இயேசுவை மறந்திடாதே, என்றும் அவர் துணையும் உண்டு. நம்பாதே உலகை நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே. சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையில் இல்லை. சுகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான், ஏமாற்றும் உலகில் மாயைதான். ஓ நம்பாதே உலகை நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே. நம்பாதே உலகை நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே. ஹல்லேலூயா. மாயையான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மரண வீட்டில் எவ்வளவு சோகம் இருந்திருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாள் வீட்டில் அந்த சோகம் நிகழ்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் செபிக்க போகிறோம். தேவநாம மகிமைக்காக. அதன் பின் இயேசு வந்தார். Then Jesus came and called என்ற தலைப்பில் இந்த செய்தியை கேட்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கால வேளையில் தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. பாடின பாடல்களை ஆராதனை வழி ஆசீர்வதித்து கொடுத்தது போல தேவ செய்தியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். வேத வசனங்களை வாசித்த அருமையான மகளை ஆசீர்வதிப்பீராக. வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அபிஷேகித்து பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஒரு பிள்ளைகளும் வெறுமனே திரும்பாதபடிக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும்பட்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு பிரியமானவர்களே, அதன் பின் இயேசு வந்து அழைத்தார். ஆமென். Then Jesus came and called. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். நீங்கள் பார்ப்பீர்களானால் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியில் இருந்தே நாம் வாசிக்க முடியும். ஆமென். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அவனுடைய சகோதரன் மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாக இருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. ஆமென். அவள் ஒரு பாவியான ஸ்திரீயாக இருந்தாள். அந்த மணி நேரத்துக்கு என் வார்த்தையாக இருந்த கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டு தான் செய்த பாவத்திற்காக இயேசுவின் பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி தன் தலைமயிரினால் அவள் கண்ணீரை பாதத்திலே துடைத்து இவ்வண்ணமாக இயேசு சொன்னார், மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. சீமோன் வீட்டிலே பந்தி இருக்கும் பொழுது இயேசுவின் இடத்தில் அவள் வருகிறாள். இவள் பாவியான ஸ்திரீ என்பதை இவர் அறியவில்லையோ? ஆமென் என்று அங்கே இருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனால் பாவிகளை ரட்சிக்கவே இயேசு உலகத்தில் வந்தார். நீதிமான்களை அல்ல, என்னை போன்ற நீச பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். ஓ, உங்களுக்காகவும் அவர் வந்திருக்கிறார். ஆமென். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள். ஆகையால் அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். சரி, இப்பொழுது நாம் வசனம்லாம் முடியட்டும். மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வசனம் முடிஞ்சிடுச்சா? வசனம் முடிஞ்சிட்டா? சரி. வசனத்துக்கு அடுத்தால நம்ம பார்க்கலாம். வசனம் வாசித்து முடிச்சு விட்டோம். இப்பொழுது நாம் பேசுகின்ற அந்த நேரமானது துக்கம் நிறைந்த ஒரு நேரமாக இருந்தது. நமது ஆண்டவராய் குறித்து வரலாற்றை நீங்கள் படித்திருப்பீர்களானால் இந்த லாசரு அவருக்கு மிகச் சிறந்த நண்பனாகவே இருந்தார். அல்லேலூயா. அவர் அவ்விடத்தை விட்டு மார்த்தாள் மரியாள் லாசருடன் வந்து இருந்தார். அவர்களுக்கு ஒரு உண்மையான நண்பனாகவும் ஒரு போதகரை போலவும் அவர் இருந்தார். அவருக்கு சிறிய ஆடைகளையும் அணிந்து கொள்ள ஒரு மேற்சட்டையையும் தைத்து கொடுத்தனர். இவ்வாடையானது ஒரு தையல் விளிம்பு கூட இல்லாமல் நெய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், மரியாளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அவள் பாவியாக இருந்தால் பரிமள தைலம் பூசினார். தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அதன் பரிகாரமாக
இயேசுவுக்காக அவள் உடைகளை தைத்து கொடுக்கிறார். இயேசுவுக்காக உடைகளை தைத்து கொடுக்கிறது என்பது பெரிய பாக்கியம். ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் உடைகளை வாங்கி கொடுப்பீர்களானால் அது பெரிய பாக்கியம். ஏனென்றால் இந்த சிறியோரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொல்கிறோம். இயேசு காலத்தில் இருந்தால் நான் கூட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பேன், அவருக்கு அங்கெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பேன். இயேசு இங்கே இருக்கிறார், இந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கார். இந்த ஊழியக்காரனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அவருக்கு எடுத்து கொடுத்த மாதிரி. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் மட்டும் என்ன மரியாள் மார்த்தாள் என்ன, நான் இருந்தால் நான் எடுத்து கொடுத்துருப்பேன், ஆரம்பிக்கையில் போய் எடுத்துக்கொண்டு கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக, அல்லேலூயா என்று சில பேர் சொல்லுவாங்க. ஐயா, அன்றைக்கு இருந்தவர் தான் இன்றைக்கு இங்கே இருக்கிறார். அவருடைய வசனம், இந்த சிறியருள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு தான். நீங்கள் எனக்கு அநேகர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் மகிழும்போது, நான் உடுத்தி மகிழும்போது இயேசு மகிமைப்படுகிறார், இயேசு மகிழ்கிறார். காரணம், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இயேசுவுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கறது என்ன, ஊழியக்காரனுக்கு எடுத்து கொடுக்கறது இயேசு எடுத்து கொடுக்கறதுக்கு சமம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். சரி, ஒரு தையல் விளிம்பு கூட இல்லாமல் நெய்யப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட உடைகளை அவருக்கு செய்து கொடுத்தார்களாம். அவர்கள் அவரில் விசுவாசம் கொண்டிருந்தனர். இவைகளெல்லாம் அவருக்கு செய்தனர். அவர்கள் அவரை குறித்து கண்டு அவரை விசுவாசித்தவர்கள் ஆவர். அவரை பின்பற்றுவதற்காக தங்கள் சபையையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டனர். பார்த்தீங்களா, இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. பின்பற்ற விரும்பினான். விருப்பம் இல்லைன்னா அவருக்கு பின்னால் போக வேண்டியதில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாங்க, அப்படி தான் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த சபையாருக்கு நான், இந்த சபைக்கு நான் யாரையும் கட்டாயப்படுத்தி அழைப்பதில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஆராதனை வந்து பங்கு பெறுங்க, நீங்கள் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை நான் வரமாட்டேன், சந்தோஷம். வரலனாலும் சந்தோஷமா, வந்தாலும் சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் செய்தியை அறிந்திருக்கிறோம். என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிடில் ஒருவன் இடத்துல வரமாட்டான். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிடில் ஒருவனை இடத்துல வரமாட்டான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதே ஒவ்வொருவரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். அவர் தான் இழுத்து கொண்டு வரணும். நாங்கள்லாம் அற்பமானவர்கள், எங்களால் ஒன்றும் முடியாது. அல்லேலூயா. உங்களை கொண்டு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களை அன்பின் கயிறுகளினாலே கட்டி கொண்டு வந்துட்டார். நான் ஒன்றும் உங்களை கொண்டு வரலைங்க. ஏன்னா பைபிளுக்கு விரோதமாக போயிடுவோம். நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அது பைபிளுக்கு விரோதமாக போயிடும். சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு துரும்பாகத்தான் நான் இருந்தேன். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஆகையால் அவரை பின்பற்றுவதற்காக தங்கள் சபையையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டனர். அன்றைக்கு பேதுரு சொன்னது, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே. பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதே போல இந்த குடும்பத்தை கவனிங்க. அன்றைக்கு இருக்கிற எருசலேம் ஸ்தாபனத்தில் இவங்க ஒரு மெம்பர். ஆனால் அந்த மணி நேரத்துக்கு வார்த்தையாக வந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறினார்கள். அல்லேலூயா. அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்ற ஒரு கட்டுப்பாடை நியமித்திருந்தார்கள். ஒரு குருடனுடைய கண்கள் பார்வையடைந்த பொழுது அவருடைய பெற்றோர்கள் சொன்னார், அல்லேலூயா, எவனாகிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் தேவாலயத்தை விட்டு என்ன செய்யப்படுவான்? புறம்பாக்கப்படுவான் என்று சட்டம் வைத்திருந்தார்கள். ஆமென். ஒரு சட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் அவர்கள் அதை விட்டு வெளியே வந்தார்கள். பாருங்கள், என் ஜனங்களே, அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு என்ன செய்யுங்க? அவளை விட்டு வெளியே வாருங்க. எந்த ஸ்தாபனத்தோடும் நீங்கள் சேரவே முடியாது. முடியுமா? ஸ்தாபனத்தோடு ஒட்டுறவு வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா அதை தூக்கி துறப்படுங்க. அல்லேலூயா. இருக்க முடியாது. ஏன்னா எந்த ஸ்தாபனமும் தேவனுடைய ஆவியினாலே அது நிறுவப்படவில்லை. ஆமென். அது மனிதனால நிறுவப்பட்டது. எந்த ஒரு ஸ்தாபனம், பெந்தெகோஸ்தே கூடவா? எஸ், பெந்தெகோஸ்தே கூட தான். பெந்தெகோஸ்தே யாரு? அவருடைய தாய் யாருங்க?
ரோமன் கத்தோலிக், அதுதான் தாய். இது அவருடைய பிள்ளைகள் தானே. மூத்த பிள்ளைகளாக இருக்கலாம், இளைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் பெந்தகோஸ்து என்னன்னா பெருசாக நினச்சிட்டாங்க. நானும் அப்படித்தான் ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் என்ற ஒன்று மட்டும்தான் அங்கே இருக்குது. அல்லேலூயா. வேறு ஒன்று இல்லை. பெருமை எடுத்துக்கொள்ள ஒன்று இல்லை. நீங்கள் பதருக்குள்ள இருந்து வெளியே வரணும். அதனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடத்தணும்னா அங்கே போதகர் கிடையாது. ஒரு அடக்க ஆராதனை பண்ணோம்னா கல்லறைக்கு இடம் கிடையாது. அப்போ திரும்ப அங்கே போய் சேர்ந்துருவோமா? கல்லறைக்காக, கல்யாணத்துக்காக மறுபடியும் ஸ்தாபனத்துக்கு போயிடலாமா? இப்போ மட்டும் சத்தம் வராத, வரவே வராது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் காரணம். கல்யாணத்துக்கும் அடக்கத்துக்கும் மட்டும்தான் ஸ்தாபனம். உங்கள் நித்திய ஜீவன் அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகையால் அக்காலத்தில் இது ஒரு பெரிய காரியமாக இருந்தது. ஏனெனில் சபையை விட்டு வெளியே வருதல் மரண ஆக்கினைக்கு பாத்திரமானதாக இருந்தது. என்ன வேண்டுமானாலும் ஆகி போயிட்டோம், நாங்கள் இந்த மணி நேரத்துக்கான வார்த்தையை மட்டும்தான் விசுவாசிப்போம். ஆமேன். பாருங்கள், இப்பொழுது கவனிங்கள். மார்த்தாள் மரியாள் அவரை விசுவாசித்து சபையை விட்டு வெளியே வந்தவர்களாக இருந்தனர். அவரை குறித்த எல்லாவற்றையும் வார்த்தையானது கூறியிருந்தது. அவர் அங்கு இருந்தார், வெளியில் சென்றார். 3 விதமான காரியங்களை குறித்து உங்களுடன் நான் பேசவிருக்கிறேன். இயேசு அவர்களை விட்டு சென்றார். முதலாவது, இயேசு அந்த குடும்பத்தை விட்டு சென்றார். பரிதாபகரமான ஒரு காரியம். இரண்டாவது, ஆமென், மரணம் வந்தது. இயேசு ஒரு குடும்பத்தில் இல்லை, அல்லது இயேசு உங்களுக்குள் இல்லை அப்படின்னா என்ன வரும்? மரணம் வரும். இயேசு நம்மை விட்டு போகாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானவர்களை செய்யணும். இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களையே செய்கிறபடினால் அவர் என்னை தனித்து இருக்க விடவே இல்லை. நாமும் இயேசுவுக்கு என்ன செய்யணும்? பிரியமானவர்களை செய்தா அவர் நம்ம தனித்து இருக்க விடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவரை பக்கத்திலே வச்சுடுங்க. ஒரு மனுஷன் சொன்னான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை சொன்னான். யாரு? ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதே போல நாம சொல்லலாமா? சொல்லணும். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்னதாக வச்சிருக்கேன், அவர் இல்லாமல் நான் இல்லை. ஆமென். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? சரி, கவனிங்க. ஆகையால் மூன்றாவது, எல்லா நம்பிக்கையும் அற்று போச்சு. இயேசு உங்க கூட இல்லை, உங்க குடும்பத்தில் இல்லை, உங்களுக்குள்ள இல்லைன்னா மரணம் வரும். எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தான் அவர்கள் வாழ வேண்டும். பரிதவிக்கப்படத்தக்கதில் வாழ்வாங்க. ஆமென். இயேசு உங்க வீட்டை விட்டு வெளியே பெறக்கூடாது. இயேசு உங்களை விட்டு வெளியே வரக்கூடாது. மரணம் வந்துடும். அடுத்தது, எந்த ஒரு நம்பிக்கையுமே இருக்காது. ஆமென். ஓ, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை ஆனாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு நாள் என்னை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வார். அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஆமென். கவனிங்க. ஆகையால் இந்த 3 காரியங்களை குறித்து நாம் பேசுவோம். இயேசு அவ்விடத்தை விட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு வியாகுலமானது உட்பிரவேசித்தது. இப்பொழுது அவர் உன்னையோ அல்லது நீ வசிக்கும் உன் வீட்டையோ விட்டு சென்ற பிறகு துன்பமானது வழியில் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நீ சாதாரணமாக நினச்சிருந்தாங்க, ஆராதனை எல்லாம் எளிதில் விட்டுருந்தாங்க, உபாச ஆராதனைலாம் விட்டுருந்தாங்க. ஜனங்கள் அதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. ஆனால் கவனிங்க, இயேசு உங்களை விட்டு போகாதபடிக்கு கவனமாக இருங்க. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்னு நினச்சிங்கன்னா இயேசு உங்க கூட இருக்க மாட்டார். ஆமென். அவருக்கு பிரியமா வாழ்ந்தா அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆகையால் உன்னையோ அல்லது நீ வசிக்கும் உன் வீட்டையோ விட்டு சென்ற பிறகு துன்பமானது வழியில் வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவானவர் சென்ற பிறகு சாத்தானிற்கு திறந்த வாசல் கிடைக்கின்றது. பார்த்தீங்களா? நம்முடைய குடும்பத்தை விட்டோ நம்மை விட்டோ இயேசு கிறிஸ்து வெளியே சென்று விடுவாரானால் சாத்தானுக்கு திறந்த வாசல் கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் சென்று விட்டார். அவர் சென்று விட்ட பிறகு மரணம் உட்பிரவேசித்தது. இயேசு வெளியில் சென்றால் மரணம் உள்ளே பிரவேசிக்கும். அவரிடமிருந்து பிரிக்கப்படுதல் என்றால் அது மரணமாகும். இயேசுதான் ஜீவன்.
அவர் நம்மை விட்டு போய்விட்டால் நம்ம ஜீவனற்றவர்களாக அது மரணமாகிவிடும். அல்லேலூயா. ஆகையால் அவரிடமிருந்து பிரிக்கப்படுதல் என்றால் அது மரணமாகும். ஆகையால் இயேசு வெளியில் சென்ற பிறகு மரணம் உள்ளே வந்தது. சரிதானா? அல்லேலூயா. மரணமானது லாசருவை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது. லாசருவுக்காக வந்து ஜெபிக்க தாங்கள் விசுவாசித்து ஜெபித்து அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஏனென்றால் ஜெபிக்க யாருமே வேறு சபைகளிலிருந்து வரவில்லை. காரணம், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாலா, அவரை தானே விசுவாசித்தா, அவரை கூப்பிடு ஜெபம் பண்ண. நாங்களும் வர முடியாது. எந்த பாஸ்டரும் வரமாட்டாங்க, எந்த போதகரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தாபனம் உங்களை வெறுத்து தள்ளும். ஆமேன். நீங்கள் உண்மையான மனவாட்டியாக இருந்தால் எந்த ஸ்தாபனமும் உங்களை நேசிக்கவே நேசிக்காது. நீங்கள் மனவாட்டியாக நடந்து கொள்ளும் போது, மனவாட்டின்னு சொல்லி கொண்டிருந்தால் மனவாட்டியை போன்று நீங்கள் சாட்சியாக வாழும்போது, அல்லேலூயா. கவனிங்கள், லாசருவுக்காக வந்து ஜெபிக்க யாருமே இல்லாத பட்சத்தில் இயேசுவை அழைப்பதற்காக அனுப்பினார்கள். ஜெபிப்பதற்கு ஒரு நபர் தேவையாக இருக்கிறது அல்லவா? உங்கள் குடும்பத்தில் வந்து ஜெபிப்பதற்கு ஒரு போதகர் தேவை அல்லவா? உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு போதகர் தேவை அல்லவா? பாருங்கள், லாசருடைய குடும்பத்துக்கு ஜெபிப்பதற்கு ஒரு போதகர் தேவையாக இருந்தது. போதகரே வேண்டான்னு நினைச்சிங்கன்னா அம்போன்னு போயிடுவீங்க. அல்லேலூயா. ஆமேன். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆகையால் தாங்கள் விசுவாசித்து நேசித்து அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஏனென்றால் அவர் தேவன் என்றும் அவரை கண்டும் அறிந்தும் இருந்தார்கள். உறுதிப்படுத்தி கொண்டார்கள். மார்த்தாள், நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்று அதை வெளிப்படையாக கூறினார். அவரும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்றும் அவர் அந்த மணி நேரத்தின் வார்த்தை என்றும் அறிந்து கொண்டாள். ஆமென். அது சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் அந்த மணி நேரத்தின் வார்த்தையாக இருந்தார். ஆகையால் பிரியமானவர்களே, அவரை தொடர்பு கொண்டால் போதும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அவரோ சென்று விட்டு இருந்தார். அவரை கண்டுபிடிக்க அவர்களால் இயலவில்லை. அவர் தூரமாக சென்று விட்டார். அவரிடம் ஆள் அனுப்பின போது அவர் வருவதற்கு பதிலாக தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். மறுபடியும் ஆள் அனுப்பின போதும் வருவதற்கு பதிலாக இன்னும் தூரமாக சென்று கொண்டே இருந்தார். இந்த பாஸ்டர் நம்பி இந்த சபைக்கு நான் வந்தேன், எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என் சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான்னா இவர் வரமாட்டுக்காரு, வராம என்ன செய்யறாரு, தூரமா போறாரு. ஐயா ரொம்ப மோசமான வியாதி, மரணம் வந்துவிடும் போல இருக்கு, அவர் இன்னும் தூரமா போறாரு. சில பேர் பாஸ்டரை கூப்பிட்டு உடனே வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிடணும், இல்லைன்னா கோபம் பிச்சுக்கிட்டு வரும். சரிதானே இல்லையா? நீங்கள் அப்படி இல்லைல்ல, சில பேருக்கு அப்படித்தான் வரும். அவங்க கூப்பிட்டாங்கன்னா போய்க்கணும். பாஸ்டர் எந்த படுக்கையில் கிடந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ண வாண்டா, ஜெபம் பண்ண போகணும். இயேசு போகலை. இயேசு போனாரா உடனே? இல்லை. இதுக்காகவே கோபம் போட்டுக்கிட்டு சிலவங்க சபைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் கூப்பிட்டா போய் நிற்கணும், பிரசன்ட் போடணும். அப்படி இல்லை. பிதாவானவர் காண்பிக்கிறது எதுவோ அதையே குமாரனும் செய்கிறார். தாமாக ஒன்று செய்யல. பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் வேணும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண கூப்பிட்டு நான் வரல அப்படின்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவணும். பரிசுத்த ஆவியானவர் போ ஜெபம் பண்ணுன்னு சொல்லணும். நீங்கள் கூப்பிட்டோன்னா என்னால் வர முடியாது. இயேசு கூப்பிட்டோன்னு வரமாட்டார். பிதாவை தேவன் ஆவியானவர் அவரை நடத்த வேண்டியதாக இருந்தது. ஒரு ஊழியக்காரனுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் இல்லை அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டா கூட உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. ஐயா பாஸ்டர், ஐயா உங்களுக்கு காணிக்க கவரில் போட்டு வச்சுருக்கேன், நீ கவரில் போட்டு வச்சாலும் சரியா, பொட்டெல்லாம் கட்டி வச்சாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆவியானவர் நடத்தணும். சில பேர் நினைக்க நம்ம காணிக்கவும் தசமபாகம் அள்ளி கொடுத்தா நமக்கு மயங்கிடுவாங்கன்னு நினைக்காங்க. இன்னும் என் தேவனாக இயேசுவை நான் அவமானப்படுத்த விரும்பலை. ஆமென். அல்லேலூயா. கவனிங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். மறுபடியும் ஆள் அனுப்பின போதும் வருவதற்கு பதிலாக இன்னும் தூரமாக சென்று கொண்டிருந்தார். அந்த விசுவாசி குடும்பத்துக்கு என்ன வந்திருக்கணும்? என்ன வந்திருக்கணும்? கோபம் வந்திருக்கணும். வந்துதா? உங்களுக்கு கோபம் வருமா? பாஸ்டர் கூப்பிட்டு வரவே மாட்டேங்காரு, கோபம் வருமா வராதா? அப்படி நிறைய பேருக்கு வருது நம்ம சபையில். ஆமென். அது தவறு. அது முழுக்க முழுக்க மாம்சம். தேவனுடைய வழிநடத்தல் வரும் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும்.
சில நேரங்களில் ஏன் இப்படி சம்பவிக்கின்றது என்று நாம் எண்ணலாம். பார்த்தீங்களா, சில நேரத்தில் எல்லார் வீட்டுக்கும் போகிறாரு, எங்கள் வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு வர மாட்டேக்காரு, நான் மட்டும் ஆகாதவனா போயிட்டனோ. விசுவாசிகள் மனதில் எழுதுகிற ஒரு கேள்வி தான். பாஸ்டர் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு, அவங்க நிறைய காணிக்கை கொடுக்குறாங்கன்னு அங்கே தான் போகிறாரு, நாங்கள் கூப்பிட்டா வர மாட்டேங்க. அவர் கண்ணில் நாங்கள் அற்பமாக இருக்கிறோம் போல் இருக்கு, வர மாட்டேக்காரு. ஒருவேளை அப்படி நீங்கள் நினைக்கிங்களா? உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க, அது தவறானது. ஆமென். ஏன்னா பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் அங்கே தேவையாக இருக்கிறது. தீர்க்கதரிசிக்கு உலகம் முழுவதும் ஊழிய அழைப்பு வந்தது. அவர் சொல்கிறாரு, நான் எல்லா அழைப்புகளையும் ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறார். உலகம் முழுவதும் அழைப்பு வந்தாலும் எல்லா அழைப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. முதலாவது தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு நான் ஜெபித்து, கர்த்தாவே என்னை நீர் அனுப்புவது உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை அனுப்பும், நீ போய் என்றால் நான் போகிறேன். அவர் தான் சொல்லிட்டாரா, நீர் நரகத்துக்கு போனால் நான் போகிறேன், நீர் பரலோகத்துக்கு போனால் போகிறேன், ஏதாகிலும் உங்களுடைய சித்தம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆமே. இப்போ பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலில் ஒரு ஊழியக்காரன் வழிநடத்தப்படணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஊழியக்காரனை பம்பர மாதிரி ஆட்டி படைக்க முடியாது. வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல் அவசியமாக இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஏன் இப்படி சம்பவிக்கிறது? ஏன் வீட்டுக்கு மட்டும் பாஸ்டர் வர மாட்டேங்காரு, வேற எல்லார் வீட்டுக்கும் போறாரு? ஆமென். ஆகையால் வேதகமானது தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று கூறுகிறது அல்லவா? பார்த்தீங்களா? ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கல அப்படின்னா தேவன் உங்களை கைவிட்டார்னு அர்த்தமா? இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, அவருடைய வேலை வரணும். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, தான் செய்கிறது என்னவென்று அவருக்கு தெரியும். அவர் தாமதித்தாலும் அது பரவாயில்லை, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு தாமதிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க தாமதிக்கிறார், உங்கள் நோயை சுகமாக்கிற தாமதிக்கிறார், அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஆகையால் அவர் கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. மெய்யாகவே தான் செய்வது என்னதென்பதை அவர் அறிந்திருந்தார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டாராம். பார்த்தீங்களா? இயேசுக்குள்ள இருந்த பிதாவாகிய தேவன் ஆவியானவர் அவர் நடத்தினா மட்டும்தான் அவர் செய்வார். பெதஸ்தா குளத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க, ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறார்? பிதாவாயின் ஆவியானவர் 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷனை சுகமாக்கிட்டு அப்படியே டேனாகி வந்துரு அப்படின்ட்டாரு. நேராக போனார், மகனே சுசமாக விரும்புகிறாயா? ஆமையா, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, இப்பொழுது உன் படுக்கை எடுத்து கொண்டு நட, அவ்வளோதான். அங்கு நூற்றுக்கணக்கான வியாதிஸ்தர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவரையும் அழைத்து வரிசையில் நிற்க வைத்து அவள் சுகமாக்கல, அந்த குறிப்பிட்ட நபரை சுகமாக்கிட்டு போயிட்டார். அதுதான் தேவனுடைய பிதாவினுடைய நடத்துதலாக இருந்தது. ஆமென். கவனிக்க வேண்டும். ஆகையால் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார் என்று பரிசுத்த யோவான் 5:19 அவர் கூறுவதை நாம் காண்கிறோம். பிதாவானவர் அவர் சென்றுவிட வேண்டும் என்றும் இவ்வளவு நாட்கள் அப்புறம் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். பாருங்கள், பிதாவின் ஆவியானவர் சொல்றாரு, நீ போய்கிட்டே இரு, நான் சொல்றது வரைக்கும் போய்கிட்டு இரு, அங்கிருந்து ஆள் வந்தாலும் பரவாயில்ல, நீ போய்கிட்டே இரு, நீ இன்னும் போய்கிட்டே இரு, அந்த நேரம் வரும். பார்த்தீங்களா? தேவனே சொல்லியிருந்தாராம், நீ அவர் சென்று விட வேண்டும் என்றும் இவ்வளவு நாட்கள் அப்புறம் இருக்க வேண்டும் என்று, 4 நாட்கள் அங்கே இருக்கணும், தேவன் சொல்லியிருந்தாராம். ஆமென். ஆவிக்குரியவங்களுக்கு தான் புரியும், ஆவிக்குரியவங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த நாட்கள் முடிந்த பிற்பாடு நம்முடைய சிநேகிதன் லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்றார். பிறகு அது நல்லதற்கே என்றார். அவன் மரித்து போனது நல்லது. செருப்படுத்து விரட்டி விடுவேன். நான் என் சகோதரன் செத்து போனான்னு கவலையில் இருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன், செத்து போனது நல்லதுன்னு சொல்கிறேன். மாம்சத்துக்குரிய ஊழியக்காரன் என்ன, மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால், விசுவாசிகளாக இருந்தால் என்ன செய்வாங்க?
அப்படித்தான் சொல்லுவாங்க, ஊழியக்காரன்னு அப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குற்றப்படுத்துறதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் பிசாசு, இதெல்லாம் என்னதுங்க? பிசாசு. ஆனால் அவர்கள் பிறகு அது நல்லது இருக்குன்னு சொன்னாராம். ஒரு வேளையில் மரணம் நம்ம குடும்பத்தில் வந்தாலும் கூட நல்லது. ஏனென்றால் பிதாவானவர் ஏற்கனவே காண்பித்திருந்தார். அவன் மரிப்பான், கல்லறையில் வைக்கப்படுவான், 4 நாட்களாக கழித்து அழுகி போவான், நீ போய் என்ன செய், உயிரோடு எழுப்பு என்று ஏற்கனவே தேவன் அங்கு சொல்லியிருந்தார். புரிகிறதா? அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று. பார்த்தீங்களா, நான் அங்கே இல்லைங்கிறதுனால உங்கள் விசுவாசம் இன்னும் செய்து அதிகரிக்கத்தான் செய்யணும், டவுன் ஆகக்கூடாது. அதுதான் விசுவாசி. ஆமேன். பாருங்கள், உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் என்று கூறினார். ஏனெனில் லாசருவை சுகப்படுத்துவதற்கு அல்லது என்ன செய்யப்பட வேண்டும் என்று கூறுவதற்கு அவரை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன செய்யப்பட வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். ஆமென். என்ன செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருந்ததோ அதை அவர் செய்தார். அதாவது பின்தங்கி விடுதல். அவர் கல்லறை அண்டை வந்தபோது கவனியுங்கள், அவர் மறுபடியுமாக இந்த வீட்டிற்கு திரும்பவும் வந்தடைந்த போது அதை தெளிவாக வெளிப்படுத்தினார். எல்லா நம்பிக்கையும் மற்று போனது. லாசரு மரித்து போனான், அவர் காட்சியில் இடைவிடலாம், அவர் திரும்ப வருவார் என்று ஒவ்வொரு மணி நேரமும் இவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தனர். கடைசியில் லாசரு மூச்சு நின்றது, அவன் மரித்தான். ஆகையால் அவர்கள் அவன் சரீரத்திலிருந்து இரத்தத்தை எடுத்துவிட்டு பிறகு லாசருவை ஒரு துணியினாலும் நறுமண சாக்கு வகையினாலும் சுற்றி கல்லறையில் வைத்து அந்நாட்களில் முறைமைப்படி அதை ஒரு கல்லினால் மூடினார்கள். பூமியில் அல்லது பாறையில் ஒரு சிறிய குழியை வைத்து அதன் மேல் கல்லால் மூடுதல் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. 1ஆம் நாள் கடந்தது, 2ஆம் 3ஆம் 4ஆம் நாட்களும் கடந்தன. இயேசு இன்னும் வரவில்லை. உங்கள் சபை விசுவாசி குடும்பத்தில் ஒரு மரணம் ஆயிட்டு, உங்கள் பாஸ்டர் வரவே இல்லையாமே, முதல் நாளும் வரல, 2ஆம் நாள் வரல, 3ஆம் நாள் வரல. அல்லேலூயா. உங்கள் மனநலம் எப்படி இருக்கும்? உங்கள் மனநலம் எப்படி இருக்கும்? நீங்கள் நினைக்கிறீங்க நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசமம் கொடுக்குறேன், அவர் கூப்பிட்ட உடனே வரணும், நான் வாடினா வரணும், போனா போகணும். அப்படித்தான் இன்னைக்கு விசுவாசிகள் நினைக்கிறாங்க. அது சரியா? எங்க சொல்லுங்க, அது சரியா? இல்லை. தேவன் அவரை வழிநடத்த வேண்டும். ஆமென். பாருங்கள், முதல் நாளும் வரல, 2ஆம் நாளும் வரல, 3ஆம் நாளும் வரல, 4ஆவது நாள் 4ஆம் நாட்களும் கடந்தன. அந்த மனிதன் கல்லறையில் அழுகி கொண்டிருந்தான். லாசரு கல்லறையில் அழுகி கொண்டிருந்தான். அநேகமாக அவனுடைய மூக்கானது அழுகி உள்ளே விழுந்திருக்கலாம். ஆமென். முதலாவது மூக்கு தான் அழுகி உள்ளே விழும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனுஷன் செத்து போனால் முதல்ல மூக்கு தான் அழுகுமா? நம்ம என்னெல்லாமோ நினச்சிருப்போம் இல்லையா? ஏன் இந்த மூக்கு எல்லா சுவாசத்தையும் இழுக்கு பற்றியலா? முதல்ல ஆண்டவர் மூக்கு அழுக வச்சிடுறாரு. தீர்க்கதரிசி இதை சொல்கிறார். நமக்கு தெரியலப்பா, நம்ம மொத்தமாக அழுகுன்னு நினச்சோம், ஆனால் மூக்கு தான் முதல்ல அழுகுமா. கவனமாக இருங்க, மூக்கை பாதுகாத்து வைத்து எடுக்க. அல்லேலூயா. கவனிங்க, மூக்கு தான் அழுகி உள்ளே விழும் என்று நான் நினைக்கிறேன். பிறகு அவன் அழுகி கொண்டிருந்தான். அவனுடைய மாம்சமானது பூமியின் தூளிற்கு சென்று கொண்டிருந்தது. ஆத்துமா அவனிடத்திலிருந்து 4 நாள் பிரயாணமாக எங்கோ சென்றிருந்தது. ஆமென். மரித்து போனவருக்கு இருக்கிறாரு, கல்லறையில் இருக்காரு. அப்படி ஆத்துமா எங்கே போயிட்டு அப்படியே ரவுண்டு ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் ரவுண்டு, ஏற்காடு எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு 4 நாள் டூர் போயிட்டாங்க. உங்கள் ஆத்மா செத்த பிறகு எங்கேயாவது போகும். நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? அது எங்கே போகும் தெரியுமா? உங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியுமா? அதான், அது எந்த பரிமாணம்? 6வது பரிமாணத்துக்கு போயிடும். அல்லேலூயா. ஒரு பாவி மரித்தா அது உலகத்தில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கும்.
ஆமென். தன்னுடைய நாட்கள் முடியும் வரைக்கும் அது அலைக்கழித்து கொண்டே இருக்கும். அதான் செத்து போன ஆவி என்ன பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவன் பாவியாக இருந்தான். பரிசுத்தவானாக இருந்தால் பூமியில் சுத்த மாட்டான், நேராக இளைப்பாறதுக்கு போயிடும். இப்போ 4 நாட்களாக அது பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருந்ததான். இவ்வாழ்க்கையில் அவனை திரும்பவும் காண முடியும் என்ற நம்பிக்கை முற்றிலுமாக அற்று போனது. ஆமென், அல்லேலூயா. 1ஆம் நாள் அல்லது 2ஆம் நாளானது அவர் வருவார் என்று அவர்கள் காத்திருந்தனர், வரவில்லை. அவர் மரித்தார், அவன் மரித்தான். அதன் பிறகும் அவர் வரவில்லை. பிறகு எல்லோருக்குள்ளும் பதறல் குடிகொண்டது. ஆமென். வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே வரல. இப்போ செத்து போனவர் வந்தவர் போதகர் வந்திருக்கிறாரு. அவர் எதுக்கு இங்கே வராரு என் வீட்டுக்கு? உங்கள் மனசில் எழுகிற கேள்வி தானே. உடம்பு சரியில்லாமல் மரணத்தின் நேரத்தில் இருக்க வந்து ஜெபிக்க வாங்கினாங்க, வர்றதுக்கு இல்லை. இப்போ வாராராம். 4 நாள் ஆச்சு அடக்கம் பண்ணி, அழுகி போச்சு. இப்போ வீட்டுக்கு வராராம். பாஸ்டர் வந்துட்டு இருக்காரு. பாஸ்டர் இங்கே எதுக்கு வராரு? திரும்பி போகலைன்னா கல் எடுத்து மண்டையில் அடிப்பேன். இனிமேல் பாஸ்டருக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை, சபைக்கு எனக்கும் சம்மதம் இல்லை. நாங்கள் சபைக்கு என்ன செய்ய மாட்டோம், என்ன வரவே மாட்டோம். வீட்டில் படுத்து தூங்கு. ஆமென். தேவன் உங்கள் இஷ்டத்துக்கு வருவாரா? இல்லை. தேவனை ஒரு சிலைக்குள்ள, ஒரு உருவத்துக்குள்ள நாம் அடைத்து வைக்க முடியாது. அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம கணக்கு போடுறோம். ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள வாங்க பிரியமானவர்களே. அவன் மரித்தான், அதன் பிறகு அவர் வரவில்லை. பிறகு எல்லோருக்குள்ளும் ஒரு பதறல். முதலாவது இயேசுவை விட்டு போனால் துன்பங்கள், தொல்லைகள், துயரங்கள், வியாதிகள் அங்கு வந்தது. அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இது. இயேசுவை விட்டு மட்டும், இயேசு உங்களை விட்டு போக விட்டுறாதீங்க. சொந்த பந்தெல்லாம் போட்டோம். சொந்தமில்லை, பந்தமில்லை, வந்த வழியும் நிலையில் இல்லை. அதெல்லாம் ஒரு சொந்தமும் நமக்கு கடைசியில் வராது. ஆமென். எல்லாம் நம்ம வீட்டு பணம் இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்கங்க. கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்ய வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த சொந்தமும் வராது, எந்த பந்தமும் வராது. பணம் இருந்துன்னா காக்கா மாதிரி வந்துடுவான் எல்லாம். இந்த உலகமே அதுதான். ஆகையால் பதறல் வருகிறது. அடுத்த கட்டம், வியாதியின் துன்பங்கள் வந்தது, பின்பு மரணம் வந்தது. அடுத்தது என்ன வந்தது? எந்த நம்பிக்கையும் இல்லாமல் பதறல் குடிகொண்டது. சிறு நேரம் கழித்து போதகர் வெளியில் வந்திருக்கிறார் என்று யாராவது சொல்லி இருக்க கூடும். உடனே மாத்தராள் எழுந்து தெருவில் ஓடினாள். ஆமென். நம்மள மாதிரி ஆளா இருந்தா அவர் எதுக்கு இங்க வந்தாரு சொல்லுங்களா? மனசுக்குள்ள சொல்லிட்டாங்க. அப்படித்தான் சொல்லியிருப்பேன். வெளியில சொல்ல மாட்டாங்க. உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இருதயத்தின் ரகசியங்களை அறிகிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமென். பாருங்க, அவர் வருகிறாருங்கிற கேள்விப்பட்டு அவ என்ன செய்தா? ஓடுகிறாள் அவரை எதிர்கொண்டு. ஆமென். she is a true believer. அவள் ஒரு உண்மையான விசுவாசி. என்னத்தை இழந்தாலும் என் இயேசுவை நான் இழக்க மாட்டேன். ஆமென். ஓடியே போறா பாருங்க. ஆமென். நம்முடைய ஜீவம் அப்படி மாற்றப்பட வேண்டும். சிறிது நேரம் கழித்து போதகர் வெளியில் வந்திருக்கிறார் என்று யாராவது சொல்லி இருக்க கூடும். உடனே மார்த்தாள் இருந்து தெருவில் ஓடினாள். எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருந்த அந்த இருள் சூழ்ந்த வேளையில் தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இருள் சூழ்ந்த வாழ்வில் ஒளியாக வந்தார், அருள்நாதர் என்றும் நம்முடனே. அல்லேலூயா. 30 வருஷத்துக்கு முன்னால பாடின பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கும். எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருந்த அந்த இருள் சூழ்ந்த வேளையில் இயேசு வந்தார். அந்நேரத்தில் தான் அவர் எப்போதும் வருபவர். எப்பவும் வருவாரா? இருள் சூழ்ந்த ஒரு நேரம் நமக்கு வரும் பாருங்க, அப்போதான் வருவார். ஏன்னா அவர் வெளிச்சம், அவர் ஒளி. இருளை போக்குவதற்காக அவர் வருகிறார். ஆமென். அந்த இருண்ட வேளையில் இயேசுவானவர் காட்சியில் தோன்றுகிறார். இப்பொழுது கவனிங்கள், அவர் வந்து மார்த்தாளை அழைக்கிறார். அவருடைய பிரசன்னமானது புதிய நம்பிக்கை அளிக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் சபையிலே சூழும் பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை வருகிறது. நேற்று வரைக்கும் நம்ம சோர்ந்து போயிருந்தோம், இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த பிற்பாடு ஒரு புதிய நம்பிக்கை வருகிறது.
ஆமென். அது தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. ஆமென். அவன் மரித்து போயிருந்த போதிலும் பரவாயில்லை, ஆனாலும் அவருடைய பிரசன்னமானது புதிய நம்பிக்கை கொண்டு வருகிறது. என் நண்பனே, புற்றுநோய், இருதய நோய் இருப்பதால் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் இன்று இரவு இங்கு அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை நீ முடவனாய் நாற்காலியில் இருக்கலாம். எல்லா விஞ்ஞானமும் நீ தேறுவாய் என்ற நம்பிக்கையே இல்லை என்று கூறலாம். கால்சியமானது உன் எலும்புகளில் சேர்ந்து விட்டிருப்பதால் அதை உன்னால் இயக்க முடியாமல் போகலாம். அல்லது உன் இருதயமானது மோசமான நிலையில் இருக்கலாம். நீ எந்த நிமிடத்தில் மரிப்பாய் என்று மருத்துவர் கூறலாம். காசநோய், புற்றுநோய் உள்ள அநேக மக்களுக்கு இது ஒருவேளை ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். மருத்துவர் உங்களை திருப்பி அனுப்பியிருக்கலாம். ஆனாலும் அவருடைய சமூகத்தில் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இருப்பதை நீ அடையாளம் கண்டுகொண்டால் அது ஒரு புதிய நம்பிக்கை உனக்கு கொண்டு வரும். நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன். ஒரு புதிய நம்பிக்கை நமக்கு கொண்டு வருகிறது. மருத்துவர்கள் என்ன கூறினாலும் சரி, நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை. அல்லேலூயா. பாருங்க, மார்த்தாள் அக்காலத்தை கண்டு அவர் தான் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார் என்று அறிந்தார். முதலாவது, அவர் யார் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். பவுல் அப்படித்தான் தன்னுடைய அறிக்கையை வெளியிடுகிறான். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் அதை பற்றி கவலையே படலை. அல்லேலூயா. ஆகையால் அக்காலத்தை கண்டு அவர்தான் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருந்தார் என்று அறிந்திருந்தாள். அல்லவென்றால் அவள் இன்னுமாய் கோட்பாடுகளில் உறுதியாகவும் சபையை சார்ந்தவளாகவும் இருந்திருப்பாள். பார்த்தீங்களா? முதலாவது, இந்த காலத்துக்குரிய செய்தியாளன் மல்கியா 4:5-6 பிரகாரமாக வில்லியம் பிரணாம் தான் அந்த தீர்க்கதரிசி என்பதை உறுதியாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அறகுறையாக அல்ல. அடுத்து, பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து கட்சிக்கிற சிங்கமாக, நியாயாதிபதியாக மணவாட்டியை எடுத்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதில் உறுதிப்பாடு இருக்க வேண்டும், அறகுறையாக அல்ல. ஆமென். அப்படியாக அவள் உறுதியாக இருந்தாள். சபையை சார்ந்தவளாய் இருந்திருப்பாள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார் என்றும், அவரே அந்த ஜீவிக்கிற வார்த்தை என்றும் அவள் கண்டு அறிந்தும் இருந்தாள். அவள் அதை பற்றி கேட்டபோது எவ்வளவு பேர் அவளை விமர்சித்த போதும் எங்க இருக்கு கவனிக்கலையா? இருப்பதையோ பார்த்தீங்களா? அவள் அதை பற்றி கேட்டபோது எவ்வளவு பேர் அவளை விமர்சித்த போதும் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. அவருக்காக என்னவெல்லாம் செய்ய பிரயாசித்தாளோ அதையெல்லாம் கடினமாக செயல்பட்டு செய்தாள். இயேசுவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், ஊழியத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும், 9 மணிக்கு வந்து சர்ச்சை பெருக்கணுமா, நான் வரையான்னு போட்டி போடணும். விசுவாசிகள் சர்ச்சை பெருக்கி பாய் போடுறதுக்கு நான் வரேன், முதல்ல நான் போவேன். என் அப்பன் இயேசுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா நான் என்ன விசுவாசி? சமையல் வேலை நடக்கிறதா, நான் உதவியாக 6 மணிக்கு வந்துடுவேன். நான் அவருக்காக தானே செய்யணும். ஒவ்வொரு காரியம், இந்த சபையில் உள்ள காரியங்களை நீங்கள் செய்ய போட்டி போட்டு வரணும். அவள் அப்படித்தான் செய்தாள். அந்த குடும்பம் அவருக்காக எல்லாவெல்லாம் செய்ய பிரயாசித்தவளோ அதையெல்லாம் கடினமாக செயல்பட்டு செய்தாள். நீங்கள் சாதாரண யாராவது வந்து பெருக்கிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்திருக்கு, பாய் போடுறது நம்ம வேலையா? இல்லையே. அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நீ பாய் போட்டால் இயேசுக்காக செய்கிற, நீ சர்ச்சை சுத்தம் பண்ணால் இயேசுக்காக, நீ சமையலுக்கு உதவியாக இருந்தால் அது இயேசுக்காக. இங்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க? இயேசுவுக்காக. நான் இப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரன் அந்தோணி ஆராதனை நடத்துவதற்கு பொறுப்படுத்த பொறுப்பாடு தேவ ஆவியானவர் அவனை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஒரு 18 வயசு வாலிபனாக இருக்கும்போது நான் அவரை அறிந்தேன். ஒரு சின்ன பையன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 63வது ஆண்டிலிருந்தே, 63 அல்ல 93வது ஆண்டிலிருந்தே அவனை இறந்துருக்கிறேன். ஒரு பீடி கம்பெனியில் வேலை செய்யும், அவர் சைக்கிளில் எடுத்துக்கிட்டு. ஆமென். அந்த சிறு வயசுலேயே நான் அறிந்திருக்கிறேன். இப்போ 50 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உண்மையாகவே நான்
சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொல்லணும்னா அவருடைய குடும்பம் எல்லாருமே கர்த்தருக்கு சின்ன வயசுலேருந்தே ஊழியம் செய்கிற ஒரு குடும்பமாக இருந்தார்கள். இடையில் வந்த சோதனையில் பின்வாங்கி போனாலும் கர்த்தர் முன்குறிக்கப்பட்டவர்களை ஒரு நாள் விட மாட்டார். மறுபடியும் இந்த பொறுப்பு அவனிடம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்ததுனால இப்போ நான் தைரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இதற்கு முன்புள்ள நபர் வந்தால் உண்டு, வரலன்னா இல்லை. 9:45 6 நடத்த சொன்னால் 10:15 வந்து நிற்பார். பிரசங்கம் ஆரம்பிக்கிற நேரத்தில் பழையபடி அங்கே வல்லமையாக ஓடிக்கிட்டு இருக்கோம் பாட்டு. நம்பிக்கையே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் 10:30 மணிக்கு வந்தாலும் சரி, 10:45 வந்தாலும் சரி, ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கோம். நான் அதை கவனித்து கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது, பாடல் பாடுறதில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்தால் அவர் நம்முடைய நாவுகளை பிடித்து கொண்டு பாடுவார். ரொம்ப ஈஸி. அது அப்படி இல்லை. ஆள் வருதா வரலையா, அல்ல வருதா நடத்துமா நடத்தாதா, இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகிடுமா வண்டி 15C மாதிரி. ஆமென். 15C கிடையாது, 12L போர்டு, அதான் எல்லு. அல்லேலூயா. அதனால் நம்ம இப்போ அந்த கவலை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். பெருமைப்படுத்தி பேசலை. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருக்காக இந்த ஆராதனை நடத்துக்கு ஜெபிக்கணும். ஆமென். நீ குடும்பமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது, சமையல் வேலையிலிருந்து என்ன வேலை சொன்னாலும் சரி, முழுவதுமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு குடும்பம் அந்த குடும்பம் மட்டும்தான். நான் மற்றவங்கள இல்லைன்னு சொல்லலை. மற்றவங்க நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் மற்றவங்க அத்தனை பேரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீங்க. ஆனால் அவர்கள் சிறு வயதில் இருந்தே, அருமையான மகள் ரெபேக்காள் இருக்கிறாள், மகள் சாராள் இருக்கிறாள். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் அருமையான மகள் புஷ்பம் நம்ம விட்டு போனாலும் 6வது பரிமாணத்தில் இளைப்பறி கொண்டிருக்கிறார். நமக்கு முன்னால் போய் எங்கே ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நான் இன்னைக்கு காலையில் நான் அந்த பாடலை கேட்டுக்கிட்டே அப்படி இருந்தேன். பரவாயில்ல, முன்னாலோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு. அப்படி தானப்பா? அவருக்கு தான் மியூசிக் போடுறவனுக்கு தான், டைரக்டர் தான் தெரியும். அதனால் கர்த்தர் நடத்தணும். நான் செபிக்கிறேன். ஆமென். பாருங்க, இப்போ அந்த காரியத்தில் ஒரு சுலபமான காரியம் பாருங்க. அது யாருக்காக? சமையல் பண்ணணுன்னா 6 மணிக்கு ஓடி வந்து சமையல் செய்கிறது, எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக நீங்கள் சொல்லப்போனால் சபையில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு குடும்பம் அந்த குடும்பம் தான். இன்றைக்கு இல்லை, நேற்றல்ல. ஆனால் பிசாசு உள்ளே நுழைந்து விடாதபடி நாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்காக ஒவ்வொரு படி முன்னேறி வரும் பொழுது பிசாசு தன்னுடைய அக்னி அஸ்திரங்களை எல்லாம் என்ன செய்வானா? உங்களை நோக்கி திருப்புவான் அப்படின்னு தீர்க்கதரிசின்னு சொல்கிறார், வேதமும் சொல்லுது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு அதிகமான ஜெபம் வேணும். விசுவாசிகளுடைய ஜெபம் கண்டிப்பாக வேணும். எந்த வேலை கொடுத்தாலும் சரி. சர்ச்சில் பாட்டு பாடிட்டு போகிறது மட்டும் இல்லை ஊழியம். சமையல் வேலையும் அதுதான். ஆட்டோவில் 4 பேரை கொண்டு விடுன்னா விட்டுருவான். எப்போ அந்த இதை அடைக்கணும், கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னால் எந்த வேலை சொன்னாலும் நான் மாட்டேன்னு சொல்கிறதே கிடையாது. ஏன்னா 18 வயசு பையனிலிருந்து எனக்கு தெரியும், திருமணத்துக்கு முன்பாகவே. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அவருக்காக ஜெபிங்க. அதே மாதிரி நம்ம சபை மக்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா அவர்களும் ஒரு பொறுப்பாக கர்த்தருடைய வீட்டை குறித்து என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தராக இயேசு ஆசீர்வதிப்பார். ஆமென். கவனிங்க. ஆகையால் அவள் என்ன செய்தாள்? அவருக்காக என்னவெல்லாம் செய்ய பிரயாசித்தாளோ அதையெல்லாம் கடினமாக செயல்பட்டு செய்தாள். பார்த்தீங்களா? இயேசுவுக்காக செய்தாள். நாம் இயேசுவுக்காக கடினப்பட்டு செய்ய வேண்டியது அவசியம். அதற்குரிய பலனை கர்த்தர் மிகுதியாய் திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். இன்னும் அநேகர் நான் சொல்லல நினைக்கல. முதன்மையாக அடுத்தது மோசஸ் ஐயா குடும்பம், இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிறது, அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். சகோதரி அல்பன் சகரி 8:30 மணிக்கு கரெக்டாக வருவாங்க. வெளியே தூத்து, உள்ள தூத்து, வெளியே எல்லா வேலையும் செஞ்சு பாத்திரமும் கழுவி விட்டுட்டு அப்புறம் எல்லா வேலையும் செய்வாங்க. அதெல்லாம் இது யாருக்காக செய்கிறீங்க? பாஸ்டர் வீட்டுக்கு இல்லைங்க, கர்த்தருக்காக. கர்த்தர் அதை கணக்கில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கலைன்னாலும் ஆசீர்வதியும்னு நான் ஜெபிப்பேன் ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். ஊழியக்காரனுடைய ஜெபம் உங்களுக்கு வேணும். நீங்களாக பிரயாசப்படணும். யார்கிட்டையும் சொல்லி செய்யக்கூடிய காரியம் எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இன்றைக்கி ஆராதனை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் புளியை உழுப்புன்னு என் மனைவி சொன்னாங்க. கிறிஸ்டோபர்கிட்ட சொல்லி, நான் சொல்ல மாட்டேன், அவரே ஆராதனை முடிஞ்ச உழுப்புவார் பாருங்களேன். ஆமென்.
கவனிங்க, கர்த்தருக்கு சோதரம் உண்டாக்கல. அவர் அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை பாருங்க, அவர்தான், இயேசுதான் அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்பதை அவள் என்ன செய்திருந்தாள்? அறிந்திருந்தாள். பாருங்க, அடுத்த ஒரு சகோதரி நாம் சற்று பார்த்தோம். சூனோமித்திய ஸ்திரீயானவள் எலியாவின் நாட்களில் கதைகளை அவள் படித்திருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை. எலியாவின் நாட்களில் என்ன நடந்தது என்பதை அவள் படித்திருக்கலாம். இப்பொழுது அந்த நாளில் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாகிய அந்த எலியா இருந்தான். ஆமென். அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியினிடத்தில் வரும். அங்கு ஒரு ஸ்திரீ இருந்தால் அந்த தீர்க்கதரிசி அவளை ஆசீர்வதித்தன் மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு குழந்தையை உடையவளாய், குழந்தை இல்லாத அவள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்தார்? முதலாவது தீர்க்கதரிசியை கனப்படுத்தினாள். தன்னுடைய மேல் வீட்டில் ஒரு அறையை ஒதுக்கி, இந்த தீர்க்கதரிசி எங்கிருந்து பிரயாணத்தில் வந்தாலும் இங்கே இருந்து இளைப்பாரி தங்கி அவருக்கு நல்ல உணவளித்து சிறப்பாக அவளை அனுப்பி வைப்பாள். பாருங்கள், உடனடியாக ஒரு நாள் தீர்க்கதரிசியினுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்கதரிசி கேட்கிறான், இவளுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? ஐயா, அவருக்கு பிள்ளை இல்லை. அவளை அழைக்கிறான். ஆமென். ஓ, உற்பவ கால திட்டம் வரும்பொழுது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். ஆமென். ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு யாரை கனப்படுத்தினாள்? வாய் திறந்து சொல்லுங்க. தீர்க்கதரிசியை கனப்படுத்துகிறாள். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமற் போகான் என்று நான் சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். பாருங்க, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, 5 விதமான அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவருக்கு செய்வது யாருக்கு செய்வது? கர்த்தருக்கு செய்வது. அவரை கனப்படுத்துவது, கர்த்தரை கனப்படுத்துவது. ஆமென். அதுதான் காரியம். ஆகையால் பிரியமானவர்களே, குழந்தை பாக்கியம் இல்லாத அவளுக்கு அவள் கேட்டாளா? தீர்க்கதரிசி எலியா அவர்களே, அநேக ஆண்டுகளாக எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்காக நீர் ஜெபிக்க மாட்டீரா? ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருவதற்காக நீர் ஜெபம் செய்ய மாட்டீரா என்று கேட்டாளா? ஜெப குறிப்பு கூட நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியாது உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு, எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆமென். கவனிங்க, நமக்கு என்ன தேவைங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அதனால பாருங்க, அவள் ஜெப குறிப்பு கூட எழுதி கொடுக்கல. ஆனால் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் தீர்க்கதரிசியுடைய இருதயத்தில் பேசி அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஊழியக்காரன் மூலமாக தான் வரும். யாரோ ஒரு சபையில், சென்னையில் ஒரு சபையில் ஒரு சிலர் போயிட்டாங்களாம். போனபோது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவொன்னு போயிட்டீங்க. பொதுவாக எல்லா சபையிலையும் ஆசீர்வதிக்கப்படும் வரைக்கும் இருப்பாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு ஊழியக்காரனை உதாசம் பண்ணிட்டு போக, இது எல்லா சபையிலையும் நடக்கும். ஏன் சென்னை மட்டும் என்ன? எல்லா சபைகளிலும் இதான் நடக்கும். ஆசீர்வதிக்க வரைக்கும் ஒழுங்காக இருப்பாங்க. ஏன்னா தீர்க்கதரிசியார் சொல்கிறார், நீ தரித்தனாக இருந்தால் நீ அப்பொழுது என்னை நேசித்தாய், நீ வார்த்தை கனப்படுத்தினாய், நானும் உன்னை ஆசீர்வதித்தேன், நீ செழிப்பானாய், ஆனால் இப்பொழுது என்னை விட்டு விலகி போயிட்டாய் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறார் செய்தியில். செழிப்பானவர் தான் அவங்க புத்தியை காட்டுவாங்க. அது வரைக்கும் ஒழுங்காக தாழ்மையாக எல்லாம் இருப்பாங்க. அந்த தாழ்மையெல்லாம் போயிடும், பெருமை உள்ளே வந்துடும். அது மட்டும் ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. இயேசு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அல்லேலூயா. எப்பொழுதும் தாழ்மையாகவே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவள் கேட்காமலேயே கர்த்தர் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு நாள் அவன் தன் தகப்பனோடு வயலில் இருந்த பொழுது 11 மணி அளவில் அவனை சூரிய வெப்பம் தாக்கி இருக்கலாம். வேதாகமம் அவ்வாறு கூறவில்லை. ஆனால் அவன் என் தலை நோகிறது என்று அழ ஆரம்பித்தான். சுமார் பகல் 11 மணி அளவு இருக்கும். அப்பொழுது அவன் தகப்பன் தன் வேலைக்காரனை வைத்து அவனை வீட்டிற்கு கொண்டு போகச் செய்தான். அவன் தன் தாயின் மடியிலே பிற்பகல் மட்டும் இருந்து இன்னுமாய் நோய்வாய்ப்பட்டு மரித்து போனான். ஆமென். வெகு நாள் அவர் வியாதிப்பட்டு இருக்கல. தகப்பனுடைய உதவிக்காக வயலுக்கு போன இடத்துல அங்கே அதிக குஷ்டம் தாக்கி இருக்கலாம். தலை நோகிறது என்றால் வேலைக்காரன் அனுப்பி வீட்டுக்கு கொண்டு போனால் தாயின் மடியிலே பிற்பகல் வரை படுத்துக்கொண்டு அந்த உயிர் பிரிந்து போய்விட்டார்.
ஆமென். எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்? அல்லேலூயா. பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியை நான் கனப்படுத்தினதுனால தான் எனக்கு இப்படிலாம் வந்தது நினைத்தாளா? ஆனால் அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நான் குழந்தை இல்லைன்னு கேட்டேனா அவன்கிட்ட? அப்படி கேட்குறா பாருங்க. அவள் கேட்கவே இல்லை. ஜெபக்குறிப்பு கூட எழுதி வைக்கல. பாருங்கள், நான் நினைக்கிறேன் நீங்கள் ஜெபக்குறிப்பு கூட எழுதி வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் சரியாக இருந்தால் தேவன் உங்களை ஊழியக்காரன் மூலமாக ஆசீர்ப்பார். ஆமென். அப்படித்தான் சென்னையில் அவர் சொன்னாராம், நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்தேன், என்ன ஆசீர்வதிச்சாரு, நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த ஊழியக்காரனை எதிர்த்து பேசுகிறாராம் அவர். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறார்கள்னு இருக்கு வசனம். ஆமென். எந்த இடத்துலையும் பாருங்க, தீர்க்கதரிசியும் ஊழியக்காரனும் போய் தான் அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வராங்க. சாரி பார்த்து விதவின் வீட்டில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது யாரு? எலியா தீர்க்கதரிசி. ஊழியக்காரன் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வராது, ஞாபகம் வச்சுடுங்க. ஏன்னா அது வேதம். தேவன் அவர்களை கொண்டு தான் அதை செய்கிறான். என் பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்கள், அந்த குழந்தை நோய்பட்டு மரித்து போனான். அப்பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவளை தனியே விடாமல் வந்து அழுது புலம்பி சென்று கொண்டிருந்தான். மரண வீடாக மாறிவிட்டது. லாசர் வீடு மரண வீடாக மாறினது போல இந்த சூனமித்தியாள் வீடும் என்ன ஆயிடுச்சு? மரண வீடாக மாறி போச்சு. ஆகையால் அவர்களும் சொந்த பந்தம் எல்லாரும் வந்து அழுது புலம்பி சென்று கொண்டிருந்தார். ஆனால் நிதானம் பொருந்தி அந்த தாய் தன் இறந்த குழந்தையை எடுத்து அந்த தீர்க்கதரிசிக்கு தான் கட்டி கொடுத்த அந்த சிறிய மேலறையிலே அவனுடைய பாருங்க, அவனுடைய கட்டில் மேல் வைத்தாள். அவள் கட்டி கொடுத்தாளாம் ஸ்பெஷலாக. இருக்கிற ரூமை ஒதுக்கலைங்க, வீட்டுக்கு மேலே ஒரு ரூமை கட்டி யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு அவள் கட்டி கொடுத்தாளாம். வசதியாக மேஜை டேபிள் கட்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்கா, ஃபேன் கீன் எல்லாம் போட்டு. ஒருவேளை ஏசி கூட ஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆமென். ஊழிக்காரனுக்குன்னு எங்கேயாவது ஒரு வீடை நீங்கள் கட்டும்போது வச்சுருக்கீங்களா? கட்டிருக்கீங்களா? நம்ம வசதிக்கு தான் கட்டிக்கிட்டோம். இது பெட்ரூமு, அதுவும் பெட்ரூமு, சரி அது இன்னொரு பெட்ரூமு, 3 பெட்ரூம் 3 BK. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரங்க வாசலில் உட்காந்துட்டு போவார். அல்லேலூயா. ஆனால் அவள் அப்படி இல்லை, அதுக்குன்னே ரூமை கட்டினாலாமா. அல்லேலூயா. யார் செய்ய முடியுங்க? ஊழியக்காரன் வந்தால் தங்குறதுக்கு இளைப்பாறதுக்கும் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தது, ஒரு ரூமையே கட்டி கொடுத்துருக்குறான். ஆமென். பாருங்க, அந்த தீர்க்கதரிசிக்கு தான் கட்டி கொடுத்த அந்த சிறிய மேலறையிலே அவனுடைய கட்டில் மேல் வைத்தாள். பிறகு கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏற்றி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று கூறினாள். ஓ, என்ன அது? இந்த மரண நேரத்திலும் கூட யாரை பார்த்து போகிறாங்க? தீர்க்கதரிசி, தேவ மனிதன், தேவ ஊழியக்காரனை பார்த்து தான் நீங்கள் வரணும். தேவ ஊழியக்காரனை பகைச்சிக்கிட்டு நாம வாழ முடியாது. அல்லேலூயா. தேவ ஊழியக்காரனை பகைத்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் ஊழியக்காரனை நோக்கி தான் வரணும். ஆமென். ஓ, லாசரு மரித்து போனான், இயேசுவை நோக்கித்தான் அவர்கள் சென்றார்கள். இயேசுவை நோக்கி மார்த்தாள் ஓடினாள். ஆமென். பாருங்கள், ஆகையால் போகிற வழியில் எங்கேயும் ஓட்டத்தை நிறுத்தாதே, அதுதான் காரியம். இது விவாதிப்பதற்கும் குழப்பிக் கொண்டிருப்பதற்கும் சமயம் அல்ல. அந்த நாளை கடந்து வேறொரு நாள் இது. நாம் சென்று கொண்டே இருப்போம். நமக்கு ஒரு தேவை உள்ளது, நாம் அங்கு சென்றடைய வேண்டும். முன்னே சென்று கொண்டே இரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு கூட ஓடிக்கிட்டே இருங்க, பின்னோக்கி பார்க்காதே. அல்லேலூயா. பாருங்கள், முன்னே சென்று கொண்டே இரு, நான் கட்டளையிடும் வரை ஓட்டத்தை நிறுத்தாதே என்று கூறி எலியாவிடம் சென்றடையும் வரை அவர்கள் பிரயாணம் செய்தனர். எலியா தேவனுடைய மனிதனாயிருந்தான். கிறிஸ்துவை எலிஷா வந்தா பாரு, அது எலியான்னு மொழிபெயர்த்துட்டாங்களோ, தவறா? மன்னிக்கும். ஒருவேளை நான் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமா? நீங்கள் இப்போ தானே சொன்னேன். எலிஷா தானாப்பா? எலியாவா எலிஷாவா? ஒரு தமிழில் ஏன் ஒரு எலியான்னு மொழிபெயர்த்தார்? மொழிபெயர்த்ததுனாலும் தீர்க்கதரிசி என்ன செய்திருக்கிறார்? எலியா என்று சொல்லியிருக்கிறார். எலியா இல்லை, எலிஷான்னு சொல்லியிருக்கலாம். சரிதானா? எலியாவா எலிஷாவா? சரியா பாருங்க. சூனமித்தியாள் யாருக்கு
எலிஷாவினுடைய வேலைக்காரன் தான் கேயாசி இல்லையா? சரி, மன்னிக்கவும், நானும் தவறாக இவ்வளோ நேரம் சொல்லிடுறேன். என் மண்டையில் உரைக்கவே இல்லை, நான் போய்கிட்டே இருக்கேன் செய்தியில். ஆனால் உங்கள் மண்டையில் இப்போது உரைச்சத சந்தோஷம். செய்தியை கொஞ்சம் கவனமாக கேட்கணும். பாருங்கள், எலிசா என்பதற்கு பதிலாக இதுவரைக்கும் நான் எலியானா மொழிபெயர்த்தவர்கள் அந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது. தீர்க்கதரிசி எலியா என்று சொன்னார், எலியா அல்ல, எலிசா. பாருங்களேன், எந்த அதிகாரத்தில் இருக்கிறது? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே அது இருக்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. கவனிங்க, பாருங்கள், அது எலியா என்பதற்கு பதிலாக எலிஷா என்று இருக்க வேண்டும். ஆனால் மொழிபெயர்த்தவர்கள் அது எலியா என்றே சொல்லியிருக்கிறார்கள். அது வேறொரு காரணமாக இருக்கலாம், தெரியவில்லை. ஆனால் அது எலிஷா என்று கூறி எலியாவிடம் சென்றடையும் வரை அவர்கள் பிரயாணம் செய்தனர். அதாவது எலிஷா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படிதானே? சரி, ஒருவேளை தவறு நடந்திருக்கலாம். மொழிபெயர்ப்பு என்பது சரியாக செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே ரிப்போர்ட் நிறையா இருக்குது. தமிழ் புத்தகத்தில் நிறைய மொழிபெயர்ப்பு தவறு என்று அநேகர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் தமிழ் புத்தகத்தை படிக்கும்போது சில நேரம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஆங்கிலத்தை எடுத்து பார்த்துக்கணும். ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கவனிக்கணும். இன்னும் ஆங்கிலத்திலிருந்து தான் இது மொழிபெயர்க்கப்பட்டது. எலிஷா தேவனுடைய மனிதனாக இருந்தான், கிறிஸ்துவை போல் அல்ல. ஏனெனில் கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிவார், ஏனென்றால் அவர் தேவன். எலிஷா தேவனுடைய ஒரு பாகமாக இருந்தான். அதுதான் எலிஷாவுக்குள் கிறிஸ்து. அதுதான் அந்நேரத்தின் செய்தியாக இருந்தது. அந்த மணி நேரத்துக்குரிய தேவனுடைய வார்த்தையானது அந்த தீர்க்கதரிசனிடத்தில் இருந்தது. இயேசு எல்லா தீர்க்கதரிசிகளின் முழுமையாக இருந்தார். இயேசு எல்லா தீர்க்கதரிசிகளின் முழுமை. பிரணாம் எல்லா தீர்க்கதரிசியை போன்று முழுமை அல்ல. இஸ் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. சகோதரன் பிரணாம் இயேசு கிறிஸ்து அல்ல. அது அப்பட்டமான சபிக்கப்பட்ட பிசாசின் ஆவி. ஆமென். பி கேர்ஃபுல். மனம் திரும்புங்கள். அப்படிப்பட்டவர்கள் உடனே மனம் திரும்ப பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆமென். அது என்ன ஆவிங்க? பிசாசின் ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி. அந்த புஸ்தகம் கைப்பிரதியான்ட்டு இருக்கு, வாங்கி வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றார் சபிக்கப்பட்ட ஆவின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆகையால் எல்லா தீர்க்கதரிசிகளும் முழுமையாகத்தான் இயேசு இருந்தாரே தவிர பிரணாம் அல்ல. ஆமென். ஆபிரகாம், அதாவது நோவா, ஏசாயா, எரேமியா, எல்லா தீர்க்கதரிசிகள், பிரணாம், எல்லா தீர்க்கதரிசிகளின் முழுமை இயேசுதான். பிரணாம் ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. இவர்களெல்லாம் மாம்ச இச்சையினால பிறந்தவர்கள். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். இயேசு பரிசுத்த ஆவியினால பிறந்தார். இயேசுக்கு சமமாக எந்த நபரையாவது கொண்டு வந்தீங்கன்னா அது சபிக்கப்பட்ட ஆவி. அல்லேலூயா. அவர்தான் வார்த்தையின் வெளிப்பாடாக இருந்தவர். தீர்க்கதரிசிகள் உரைத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் கிறிஸ்து வந்தார். ஏனென்றால் வார்த்தையானது தீர்க்கதரிசிகளிடத்தில் இருந்தது. கடந்த இரவு வேத பாடத்தில் நாம் பார்த்தது போல அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உரைத்த யாவும் நிறைவதற்காகவே அவர் வந்தார். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக நான் வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். பாருங்கள், ஏனென்றால் அவர்கள் வார்த்தையுடையவர்களாக இருந்தனர். எலியா தேவனுடைய தீர்க்கதரிசியாகவும், மன்னிக்கும் திரும்ப எதைதனா, எலிசா தேவனுடைய தீர்க்கதரிசியாகவும் அந்நாளுக்குரிய வார்த்தையாகவும் இருந்தார். பாருங்கள், இது தவறாக மொழிபெயர்த்திருக்க கூடாது. ஒருவேளை பிரணாம் வாய்க்குளறி சொன்னாலோ இல்லை வேறு ஒரு காரணத்துக்கு சொன்னாலும் நீங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் சரியாக சொல்லணும். நான் கூட அதை தவறாகவே புரிந்து கொண்டேன். அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் வரை சோனோமித்தியே சிறியானவள் தீர்க்கதரிசியினுடனே தரித்திருந்தாள். ஆமென். தேவன் ஒரு அற்புதம் செய்கிற வரைக்கும் நீங்க சபையில தரித்து இருக்கணும், ஊழியக்காரனோடு இசைந்து இருக்கணும், ஊழியக்காரனுக்கு எல்லா வித மரியாதையும் கொடுக்கணும். அப்பொழுதுதான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் அப்பொழுதுதான் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த சபைக்கு ஆசீர்வாதம் பெறாத நபர் யாருமே இருக்க முடியாது. எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கரங்களை வைத்திருங்கள். ஆமென். அநேகர் இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் வரை சூனேமித்திய ஸ்திரியானவள் தீர்க்கதரிசியினுடைய தரித்திருந்தாள். பாருங்கள், நீங்கள் எப்பொழுதும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையில தரித்தீர்கள். இந்த மணி நேரத்துக்காக தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி வில்லியம் பிரென்காம் அங்கு நிலைத்திருங்கள். பிறகு அவன் பிள்ளையின் மேல் படுத்த போது அது உயிரடைந்தது. அல்லேலூயா.
தீர்க்கதரிசி வரும் வரைக்கும் அங்கே அற்புதம் நடக்கலை. நீங்கள் எவ்வளவுதான் ஜெபிக்கலாம், ஜெபிச்சாலும் தேவன் ஒரு ஊழியக்காரனை அங்கே அனுப்பி ஆகணும். ஆமென். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு மேய்ப்பன் இல்லையா, உங்களுக்கு ஐயோ. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, மார்த்தாள், அடுத்து நம்ம பார்ப்போம். மார்த்தாள் வீட்டு வேலைகளிலும் பாத்திரம் கழுவுதலிலும் மற்றும் அநேக காரியங்களும் மும்முரமாக ஈடுபட்டு இருந்த போதிலும் இச்சம்பவங்களை அவள் அறிந்திருப்பாள். ஆனால் இங்குதான் தன் நிறத்தை முழுத்தன்மையை வெளிப்படுத்தினாள். சில பேர் மார்த்தாள் அற்பமாக நினைப்பாங்க. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது மரியாள் அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்து நினைச்சுதா வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தா. மார்த்தாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? சமையல் பண்ணுறதுலையும், இயேசு கிறிஸ்துக்கு லட்டு செய்கிறதுலையும், மைசூர் பாக்கு செய்கிறதும், அல்வா கிண்டுறதுலையும் ரொம்ப மூலமாக எல்லா ஸ்வீட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறா. இது தவறா சரியா? தவறா சரியா? தவறுன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து 2 டம்ளர் காப்பி கூட தர மாட்டிய. தவறா சரியாங்க? சரிதான். வீட்டுக்கு வந்து விருந்தினரை உபசரிக்கணும் இல்லையா? ஏன்னா வீட்டுக்கு போனேன், என் பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு தான் இருந்த வழியே 1 டம்ளர் காப்பி கூட தரல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அதையும் செய்யணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னோன்னா மரியாதை மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க. சிலவங்க வீட்டுக்கு போனால் பாஸ்டருக்கு அவர் வெயிலுக்குள்ளே வந்திருப்பார். வந்தாலும் அரை மணி நேரமாக அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர், அப்படி பாஸ்டர். இன்னும் தண்ணி வரலையே. நாங்கள் உள்ளுக்குள்ளே தான் எனக்கு வெளியே சொல்ல முடியாது. வந்தவனுக்கு ஒரு வாய்க்கு தவிக்கிற வாய்க்கு தண்ணி கூட தரலையே. ஆமே. அல்லேலூயா. அந்த நிலைமை வரக்கூடாது. முதல்ல யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, விருந்தினர்கள் வந்தாங்கன்னா முதல்ல தண்ணி கொண்டு போய் காலை கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பாங்களாம். காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்களாம். அப்புறம் குடிக்க தண்ணி என்னெல்லாமல் கொடுத்துட்டு அப்புறம் தான் பேச்ச ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அப்புறம் தான் ஜெபம் பண்ணப்போம். இயேசு கிறிஸ்துவிட்ட ஜபிக்கும் போது எடுத்த உடனே, ஆண்டவரே எனக்கு அது தேவை இருக்குது, அங்கே பானையில் மாவு குறைஞ்சி போச்சு, இது எண்ணெய் குறைஞ்சி போச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபிக்கக்கூடாது. முதல்ல அவரை குளிர வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும், அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அதுக்கு அப்புறம்தான் விண்ணப்பத்தை வைக்கணும். பாஸ்டர் போனோன்னா அடிக்கிறக்கூடாது. செய்ய வேண்டிய கடமையை முதல்ல செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவளே. ஆனால் இங்குதான் அந்த வீட்டு வேலையில் மும்முரமாக இருந்தவள் முழு தன்மை, அவளுக்குள்ள ஆவிக்குரிய தன்மை இருந்தது. எப்பொழுது அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தாள். ஆமென். அவளுக்குள் என்ன இருந்தது என்பதை காண்பித்தாள். அவரிடம் அவள் உடனே சென்றாள். எலிசாவிற்குள் தேவன் இருப்பாரானால் கிறிஸ்துவுக்குள்ளும் அவர் இருந்தாக வேண்டும். ஏனெனில் அவர்தான் அந்த நபர் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஆமென். அத்தகைய தீர்மானத்தில் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரிடம்தான் அவள் சென்றாக வேண்டும். பாருங்க, அவரிடத்துல தான் போகணும். இப்பொழுது கவனிங்கள், அவர் ஒருபோதும் மாறாதவர் என்று அவர் அறிவார். தேவன் தமது திட்டத்தை ஒருபோதும் மாற்றுவதில்லை. அவர் எலிசாவிற்குள் மரித்தவரை உயிரோடு எழுப்புவாரானால், அல்லது எலியாவுக்குள் மரித்தவரை உயிரோடு எழுப்புவானால், இவ்வாறு செய்ய லாசரை எழுப்பினது போல செய்யவில்லை என்றாலும் கிறிஸ்துவுக்குள் இருந்து மரித்தவரை உயிரோடு எழுப்ப வேண்டும். ஏனென்றால் அவர் தேவன். ஆதலால் அவள் அவரிடம் சென்று அவரை அங்கு கண்டடைகின்றாள். ஆமென். வீட்டில் வேலையாக இருந்தவ அவர் வருகிறான்னு கேள்விப்பட்டோன்னு ஓடுதா பாருங்க. ஆவிக்குரிய பெண் தானே, வீட்டு வேலையும் ஒழுங்காக செய்கிறா, ஆராதனைக்கும் ஒழுங்காக வர்றா, பிரசங்கத்தையும் தூங்காமல் கேட்குறா. அல்லேலூயா. ரொம்ப அருமையான விசுவாசி. சரிதானா? உங்களை போல இன்னும் அவர் மாறாதவராக இருக்கிறார். முன்பு இருந்தது போல் இன்றிரவும் தேவன் உள்ளார். அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். அவர் மாறுவதே கிடையாது. அது அவருக்குள் இருந்தது என்பதை அவளுக்கு தெரியும். அடுத்த சில நிமிடங்களுக்குள் அது நிரூபிக்கப்பட்டது. தன் சகோதரனை குறித்து அவரிடம் கூறின போது அவள், ஆண்டவரே பாருங்க, இப்பொழுது இயேசு வருகிறத கேள்விப்பட்டு முதல்ல ஓடினது யாரு? மார்த்தாள் தான் ஓடினா. வீட்டு வேலையில் மும்முரமாக இருந்தாலும் அவர் எப்படியாவது வந்துடுவார் எதிர்பார்த்து லேசாக காதில் கிசு வந்தோடனே பிச்சு பிடிங்கி போயிட்டான். பாத்திரத்தை தூக்கிட்டு எரிஞ்சிட்டு வந்துட்டான். ஆமே. ஏசோ மரியாளுக்கு தெரியாது, இன்னும் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கான். இப்போ யார் முதல்மை? மார்த்தாளா மரியாளா? முந்தினவர் பிந்தினவரையும் பிந்தினவர் முந்தினவரும் இருப்பார்கள் வசனம் சொல்லுது இல்லையா? அல்லையா?
அதனால் ரெண்டுமே ரெண்டு பகுதி, ரெண்டு பார்ட். 5 விரலும் ஒன்று போல் இருந்தால் என்ன ஆகும்? 5 விரலும் ஒரே மாதிரியே நீளமாகவே இருக்கணும். இங்கே என்ன ஆகும்? இது தூக்க முடியாதுங்க. இதுக்கு தூக்குறதுக்கு கட்டை விரல் வேணுங்க, இல்லையா? இப்போ தேவன் நேர்த்தியாக படைச்சிருக்காருல, ஏது பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குங்க. ஒன்று போலையா இருக்குது. இது ரொம்ப கட்டையாக இருக்குது, இது சுண்டு விரல், இது மோதிர விரல்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. நான் மோதிரம் போட்டதில்லை. இது அதை விட உயரமாக இருக்க, நான் தாண்டா ராஜா, இல்லையா? ஆமென். எல்லாம் இங்கே 5 விரலும் 5 வித்தியாசமாக தேவன் அதை நேர்த்தியாக படைச்சிருக்காருல. அதே மாதிரி மார்த்தாள் ஒரு பாகம், மரியாள் ஒரு பாகம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாகமே, அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஆகையால் அவள் என்ன கூறுகிறாள்? தன் சகோதரனை குறித்து அவருடைய கூறு, ஆண்டவரே நீர் என்று விசுவாசிக்கிறேன், அவர் நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். நானே மோசையோடு கூட எரிந்து கொண்டிருந்த முட்புதரில் இருந்தவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் தான் அந்த மதில், நான் அப்படியே இருக்கிறவர், நான் ஆதி அந்தமாக இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை. தீர்க்கதரிசியாக இருப்பதால் அவர் பொய்யுரைக்க முடியாது என்ற மகத்தான உறுதியை அவள் பெற்றாள். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல என்ன வருகிறது? வார்த்தை. இருக்கிறவராக இருக்கிறேன், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவள் உலகத்தில் வருகிறவராக தேவகுமாரன் நீர்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் சகோதரன் மரித்து கல்லறையில் இருக்கிறான், அவனுடைய உடல் இப்பொழுது அழுகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுதும் கூட, ஆமேன். இந்த ஆனாலும் என்று சொல்லுகிற காரியத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருக்கிறது அல்லவா? ஆனாலும், ஆமேன், எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. அவனுடைய உடல் இப்பொழுது அழுகி கொண்டிருக்க, ஆனாலும் இப்பொழுது கூட நீர் என்ன கூறினாலும் அது அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆனாலும் இப்பொழுது நீர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் காரியம். அவர் என்ன கூறப் போகிறார் என்பதை கேட்கவே அவள் வாஞ்சித்தாள். ஆமென். ஓ மார்த்தாள், இன்று இரவு பாருங்கள், நாம் எங்குள்ளோம் ஒரு வார்த்தை மாத்திரம் கூறும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். சொன்னது யாரு? 100க்கு அதிபதி. ஆகையால் அவர் அவ்வாறு பேசவில்லை என்பதை அவளுக்கு அறிவித்திருப்பார். அவர் இங்கேயே தாமாக இருந்தார். தேவனே குருடான கண்களை திறந்தருளும், அவர்கள் காணும்படியாக அவருடைய பிரசன்னத்தில் அவர் வார்த்தையை பேசினால் அது அப்படியே உறுதிப்படுத்தப்படும். நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார். அதை மட்டும் நான் கேட்கட்டும், நீர் என்ன கூற போகிறீர்? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அவர் வார்த்தையை பேச வேண்டும் என்று அவள் விரும்பினாள். நான் அதை செய்வேன் என்று அவர் உரைப்பதை மாத்திரமே அவள் கேட்க விரும்பினாள். அதை அவர் அப்பொழுதே செய்திருக்க கூடும். ஆனால் பாருங்கள், பிதாவானவர் அவருக்கு காண்பித்த தரிசனத்தின்படி அவர் கல்லறை அண்டையிலே நிற்க வேண்டும் என்பதே. ஆமென். பாருங்க, ஒரு சின்ன காரியம், கல்லறைக்கு போக வேண்டுங்கிறது தேவனுடைய சுத்தமாக. அவர் தூரத்தில் இருக்கும்போதே லாசரு மரித்து போனான்னு சொன்னால், அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, லாசரே நீ எழுந்து வெளியே வாடினா வந்திருப்பானா வரமாட்டானா? முடியுமா? முடியாதா? முடியும் இல்லையா? ஆமென். அவர் வரவே வேண்டியதில்லைங்க. அவர் வராமல் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அங்கே இருந்து ஆட்கள்கிட்ட சொல்லிக்கணும், லாசர் உயிரோடு இருக்கிறான், போய் வீட்டுக்கு கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு, லாசர் வெளியே வா அப்படி சொன்னால் அங்கே வெளியே வந்திருப்பானே. ஆனால் அவர் வர வேண்டும், அவர் கல்லறைக்கு செல்ல வேண்டும். எல்லாமே தேவனுடைய சித்தமாக இருந்தது. அல்லேலூயா. கவனிங்க, தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஏன்னா தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான். ஏன் இப்படி நடக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு, அவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குதே, எனக்கு ஏன் இப்படி நடக்கலன்னு கேட்காதீங்க. விசுவாசம் வைக்கிறீங்களா? தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு அந்த அன்பு கூறுவதில் உறுதி இருந்ததுன்னா நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க. ஆமென். அது எல்லாமே நன்மைக்கு தான் கர்த்தர் செய்வார். உன் விசுவாசத்தில் நிலைத்திரு. தேவன் எல்லாவற்றையும் சரியாக நடப்பித்து கொண்டு வருகிறான். எல்லாம் சரியாக அமைந்திருக்கும். அவர் கல்லறை அண்டையிலே செல்லும் மட்டும் சற்று பொறுத்திரு. எல்லா நம்பிக்கையும்
அற்றுப்போன வேளையில் அவன் மரித்து கல்லறையில் அழுகி கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் வந்து அதை பேச வேண்டும் என்று மாத்திரமே அவள் விரும்பினாள். ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவர் கூறின போது அவள் அதை விசுவாசித்தாள். இப்பொழுது கவனியுங்கள், நடக்கக்கூடாத இயலாத காரியங்களை அவள் விசுவாசித்தாக வேண்டும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான் என்று இயேசு கூறினார். ஆமென். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபொழுது அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினாள். ஓ, அது மிக பிரியமான காரியம். பாருங்கள், இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளேன். இதை கூறுவது இப்பொழுது சரியாக இருக்கும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஸ்திரீயுடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய சபையானது அவர் ஒரு சாதாரண மனிதனிடம் தீர்க்கதரிசி என்றும் கூறி அவர் தேவன் என்பதையும் அவருடைய தெய்வத்தன்மையும் விசுவாசிக்காத ஒன்று என்று ஏற்கனவே உங்களிடத்தில் கூறியிருந்தேன். ஒரு காரணம், ஒரு ஸ்திரீயினிடத்தில் பேச ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகிறாங்க. ஒரு யெகோவா சாட்சின்னு வச்சுடுங்களேன். யெகோவா சாட்சி ஸ்டடியெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து யார் கிடையாது? தேவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. யெகோவா மட்டும்தான் தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சகோதரி பிரணாம்கிட்ட வந்து பேசுகிறார். இயேசுவை வந்து நாங்கள் தீர்க்கதரிசின்னு மட்டும்தான் விசுவாசிக்கிறோம், தேவன் என்று விசுவாசிக்க மாட்டோம். அதை குறித்து சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், உண்மையாக அவர் தேவனுக்கு ஏற்கனவே உங்களிடம் உண்மையாக அவர் தேவனுக்கும் ஒருபடி கூடுதலானவர், வெளிப்பட்டவர் அவரே. இயேசு ஒரு சரீரமாகவும் ஒரு சிறுவனாகவும் ஒரு மனிதனாகவும் இருந்தவர். தேவன் அவருக்குள் வாசம் செய்தார், தேவன் அவருக்குள் இருந்தார். அவர் தேவ மனிதனாகவே இருந்தார், அவர் மனிதனாக இருந்தார். ஆனாலும் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். நாம் இயேசுவை காணும் பொழுது தேவனை காண்கிறோம், பிதாவை காண்கிறோம். என்னை காணும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கூறியுள்ளார். அவர் தேவனுடைய பிரதிபலிப்பராக இருந்தார். ஏனென்றால் ஆதியில் இருந்த வார்த்தையாக அவர் இருந்தார். ஆமென். அவர் தீர்க்கதரிசிகளை தேவன் என்று அழைத்தார். உங்களுக்கு அது தெரியுமா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அழைத்திருக்கும் பொழுது நான் என்னை தேவன் என்று சொல்லுகிறபடினால் நீங்கள் தேவ தூஷணம் சொல்லுகிறீர்கள் என்றும் கற்களை எடுத்து என்னை எரிய வருகிறீர்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா? ஆமென். ஓ, வார்த்தையானது அவர் அங்கு இருப்பார் என்று உரைத்தது. வார்த்தையானது மறுபடியுமாக வெளிப்பட்டது. ஆனாலும் இன்னும் அவர்களால் விசுவாசிக்க கூட இன்னைக்கு முடியலை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வேற, பரிசுத்த ஆவி வேற, அடுத்து பிதா வேற என்று தான் இன்னைக்கு ஸ்தாபனம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் இயேசுவோ என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். என்னை கண்டவன் பிதா, பிதாவன் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சரீரமாக குமாரனாக நான் இருக்கிறேன். ஆமென். ஆனால் என்னை காணும் பொழுது நீ பிதாவை காணலாம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீங்கள் விசுவாசிங்க. எனக்கு கிறிஸ்தவ சமுதாயம் விசுவாசிக்க. ஓ, ஆவியில் நடனமாடி கொண்டிருக்கிற பெந்தகோஸ்தே சபையினரே, இயேசு கிறிஸ்து தேவன் என்று விசுவாசிக்கிறீர்களா? இல்லை, நீங்கள் திருத்துவத்தை தான் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கள். ஆனால் நாங்கள் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஆவியில் நடனமாடுகிறோம் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். அது மிகப்பெரிய ஏமாற்றம். எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்போது தான் தெரியும் அந்த காரியங்கள். அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கவனிங்க. ஆகையால் இந்த ஸ்திரீ என்னிடம் அதை மனிதன் என்று கூறினார். அவன் மனிதன் என்று என்னால் நிரூபிக்க முடியும். நீங்கள் பிரசங்கிப்பதை நான் விரும்பி கேட்கிறேன், ஆனால் ஒரு காரியத்தை மிகைப்படுத்துகிறீர்கள் என்று கூறினான். அது என்ன? நல்லது. அது என்ன? நீர் இயேசுவை பற்றி ஜம்ப பேச்சு பேசுகிறீர். அதற்கெதிராக நீ கூறினது அவ்வளவுதானா? எனக்கு 10,000 நாவுகள் இருந்தாலும் அவரை புகழ்ந்து பேச இயலவில்லை. அதை குறித்து தான் அவர் என் மேல் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். ஆமென் என்றேன். ஓ, என்னே அவர் எப்பேற்பட்டவர் என்றேன். ஆனாலும் நீர் அவரை தேவனாக்குகிறீர் என்று அந்த பெண்மணி சொன்னாள். ஏன்னா அந்த சபை அவங்களுக்கு அதைத்தான் போதித்திருக்கிறது. ஆர்சி சபை ஆர்சியினுடைய பிரமாணங்களை தான் போதிக்கும். புரோட்டஸ்டன்ட் சபை புரோட்டஸ்டன்ட் பிரமாணங்களை தான் போதிக்கும். செவந்தடைய சபை செவந்தடைய பிரமாணங்களை தான் போதிக்கும். பெந்தகோஸ்தே சபை பெந்தகோஸ்தே பிரமாணங்களை தான் போதிக்கும். ஆனால் மணவாட்டியின் ஊழியக்காரர்களோ வார்த்தையை மட்டும் பிரசங்கிப்பார்கள். எல்லாத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. ஆமென்.
கவனிங்க, ஆம் அவர் தேவன், இல்லாவிட்டால் உலகத்திலேயே அவர் சிறந்த ஒரு ஏமாற்றுக்காரர் என்று கூறினேன். அதற்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றார். நான் கூறினேன் அவர் தீர்க்கதரிசி தான், அது உண்மை. அவர் தேவன், தீர்க்கதரிசி வார்த்தையின் முழுமை. ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை வரும், அதுதான் அவனை தீர்க்கதரிசி என்று ஆக்குகிறது. அல்லேலூயா. ஆனால் அவரோ அந்த வார்த்தையின் முழுமையாக இருந்தார். உமக்கு என்னால் பாருங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒரு வார்த்தையின் பாகம். சகோதரன் பிரணாமே, இந்த கூடாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சகோதரி உம்மை தேவ அவதாரம் என்று சொல்லுகிறாள் என்று கேள்வி கேட்கும்போது, இல்லை, நான் வார்த்தையின் பாகமாக இருக்கிறேன். நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை தான் நானும் பெற்றிருக்கிறேன். ஆனால் எனக்கு சில வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறுகிறார். நான் வார்த்தையின் பாகமே. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளின் வார்த்தையின் ஒரு சிறு பாகம்தான். அந்தந்த பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடிய பாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் உண்மையான கதாநாயகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதை கவனிக்க வேண்டும். ஆகையால் ஒரு காலம் பிரணாமம் மட்டும் நீங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான், உங்களை மீட்கப்படவே முடியாது. அந்த வார்த்தையின் முழுமையாக இருந்தார். உமக்கு என்னால் அதை நிரூபிக்க முடியும், நீர் அவரை தெய்வத்தன்மை கொண்டவராக செய்கிறீர் என்று அவள் கூறினார். அவர் தெய்வத்தன்மை கொண்டவர் என்று கூறினார். அவளோ அவர் தெய்வத்தன்மை கொண்டவராக இருக்க முடியாது என்றார். அவர் அதை கொண்டவர் என்றேன். வாக்குவாதம் முற்றுகிறது. நீர் வேதத்தை விசுவாசிப்பதாக கூறுகிறீர் அல்லவா என்றாள். நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன். அப்பொழுது உம்முடைய வேதத்தை கொண்டே அவர் தெய்வத்தன்மை அற்றவர் என்பதை நிரூபிப்பேன் என்று அவள் கூறினார். பாருங்க, ஒரு பெண்ணு எவ்வளவு பெரிய பிரசங்கியா மாறிக்கிட்டு இருக்க. அப்படியே செய், வேதாகமம் அவ்வாறு கூறினால் அதை நான் விசுவாசிப்பேன். ஆமென். ஏனென்றால் வார்த்தையானது பிழையற்றது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றேன். பரிசுத்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் கல்லறைக்கு செல்லும் வழியில் நடந்ததை நினைவு கொண்டு உள்ளீரா என்றாள். என்ன? நிச்சயமாக அம்மணி என்றேன். கல்லறைக்கு செல்லும் பாதையில் அவர் அழுதார். பாருங்க, அவர் தேவன் அல்ல, ஒரு மனிதன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேத வசனத்திலிருந்து எடுத்து பேசுறார். அவர் அழுதார். கல்லறைக்கு முன்பாக சென்று என்ன செய்தார்? அழுதார். வேதம் அவர் கண்ணீர் விட்டார் என்று கூறுகிறதே என்றாள். வேதம் என்ன செய்கிறது பாருங்கள். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்வேன், அன்பு என்பது உங்களுக்குள் இருக்குமானால் அதை வெளிப்படுத்துவது என்னங்க? கண்ணீர் தானே. அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் ஒருவருக்கு கஷ்டம் வரும் பொழுது உங்களை அறியாமல் என்ன பண்றீங்க? முதல்ல கண்ணீர் வடிக்கிறீங்க. என அன்பை வெளிப்படுத்துவது கண்ணீர். இயேசு கிறிஸ்து நம் மீது லாசர் மீது வைத்து அந்த அன்புக்கு அவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். எருசலேம் ஜனங்களை பார்த்து கூட அவர் என்ன செய்தாரா? எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள்ளாக சேர்த்து வைக்கிறது போல நான் எத்தனை தரம் கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன் என்று அவர் கண்ணீர் விட்டார். தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே அவர் கண்ணீர் விடார். சிலருக்கு மங்குளி மன்னன் மாதிரி இருப்பான், என்ன நடந்தாலும் கண்ணீர் வரவே வராது. இந்த சினிமா நடிகைகளுக்கு ஊற்றுற மாதிரி கிளிசரின்னு ஊற்றுனா தான் வரும். சினிமா நடிகர்கள் எந்த நேரத்துலையும் என்ன செய்வாங்க? கண்ணீர் வடிப்பான். அதுக்கு கிளிசரின்னு ஒன்று இருக்கான், அதை கண்ணில் ஊற்றிட்டான்னா தன்னால் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குமா. அதேமாதிரி அநேகருக்கு என்ன ஊற்ற வேண்டியிருக்கு? கிளிசரின்னு தான் ஊற்ற வேண்டியிருக்கு. ஆனால் அப்படி இல்லை. அன்பு என்பது இருக்குமானால் நம்ம அறியாமல் கண்ணீர் வருகிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அவர் கண்ணீர் விட்டார் என்று கூறுகிறது என்றால் நிச்சயமாக அவர் கண்ணீர் விட்டார் என்றே வேதம் கூறுகிறது என்று நான் சொன்னேன். எப்படி அவர் தெய்வத்தன்மை உடையவராக இருந்து அழ முடியும் என்றால் அவர் மனிதத்தன்மை உடையவர் என்றேன். மனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையுமா என்று கேட்டார். நான் கூறினேன், ஆம் ஸ்திரியே, நீ அதை காண தவறுகிறாய். அவர் அழுகிறவர்களோடு கூட அழுது கொண்டும் துக்கித்து கொண்டிருக்கிறவர்கள் கூட துக்கித்து கொண்டும் சென்ற ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. ஜனங்களை பார்க்கும் பொழுது பரிதவித்தார். 3 நாட்களாக இவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே என்று என்ன செய்தாரா? அவர்களுடைய பசியை தன் பசியாக நினைத்து அவர் பரிதவித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு மனித தன்மை என்பது அவருக்குள் இருந்தது. ஆமென். ஆனால் அவர் பாருங்கள், ஆனால் தன் சிறிய மெலிந்த தேகத்தை உயர்த்தி லாசருவே வெளியே வா என்று கூறின போது 4 நாட்களாக மரித்து கிடந்த ஒரு மனிதன் கால் ஊன்றி நின்றான். அது மனிதனிலும் மேலான ஒன்று. அது மனிதனுக்குள்ளிருந்த தேவன். ஆமென். செத்த ஒரு மனிதனை யார் எழுப்பக்கூடும்?
இயேசு மனிதனாக இருந்தால் லாசருவை எழுப்பக்கூடுமோ? ஆனால் இயேசுக்குள் தேவன் இருந்தபடியினால் லாசருவை 4 நாட்களாக மரித்து அழுகி போயிருந்த அவனை வெளியே அனுப்பினார். தேவன் சொன்னார், அவர் தாமே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அநேக காரியங்கள் இருக்கிறது, நான் முடிக்க முடியுமா என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் நிறைய பாயிண்ட் வச்சிருக்கிறேன். இப்போ தான் 30க்கு வந்திருக்கிறோம். 2 நாள் செய்தியாக கொண்டு போகலாம். அல்லேலூயா. அன்றொரு நாள் இரவு கடலில் சோர்வுற்றவனாக படகில் படுத்து கொண்டிருந்த போது 10,000 பிசாசுகள் அன்று இரவு அவரை மூழ்கடிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தன. அச்சிறிய படகானது கொந்தளித்து கொண்டிருந்த பொழுது கடலில் ஒரு பாட்டில் மூடிய போன்று அங்கு இங்குமாய் தத்தளித்து கொண்டிருந்த போது, ஆமேன், பாருங்க, இயேசு படகுல போய்கிட்டு இருக்கிறாரு, சீசர்களோட போய்கிட்டு இருக்கிறாரு. இயேசு கொஞ்ச நேரம் டயர்டாயிட்டார். ஏன்னா மாம்சம் என்னதுங்க? பலகீனம் உள்ளது. இயேசுக்கும் பலகீனம் இருந்தது. அவர் பலகீனம் இருந்ததுனால பாருங்க, அவர் கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் தூங்கட்டும்பா. ஆமேன், எனக்கும் கொஞ்சம் பலகீனம் இருக்குது, அதான் நான் கொஞ்சம் கண்ணை மூடுதேன். ஓ அப்படியா? வீட்டில் போய் மூடுங்க, நிரந்தரமாக மூடிடாதீங்க. ஆமேன், நிரந்தரமாக மூடினீங்கன்னா அதுக்கு வேறு பேர். அல்லேலூயா. ஆனால் இப்பவும் மூடாதீங்க. விளக்கண்ண ரெடியா? சரி. அன்றிரவு அவரை மூழ்கடிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தன 10,000 பிசாசுகள். எத்தனை பிசாசுகள் வந்திருக்கு பாருங்க. அச்சிறிய படகானது கொந்தளித்து கொண்டிருந்து ஒரு கடலில் பாட்டில் மூடிய போன்று அங்கே இங்கேயும் தத்தளித்து கொண்டு வந்தது. இயேசு நல்லா தூங்கிட்டு இருக்காரு, இளைப்பாரி கொண்டிருந்தார். அவரை பிடித்து விட்டோம், அவர் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்கவும் இல்லைன்னு நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? உறங்கிட்டு இருக்காரா? என்ன அர்த்தம்? ஏன்னா இயேசுக்குள் மனித தன்மையும் இருந்தது, தெய்வீக தன்மையும் இருந்தது. அவர் மனிதனாகவும் இருந்தார், அவர் தேவனாகவும் இருந்தார். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக அவர் அழுதார், மனித தன்மை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் தேவனுடைய தன்மை வெளிப்பட, லாசரஸ் கம் அவுட், வெளியே வா, லாசருவே வெளியே வா. அவன் எழுந்து வெளியே வர்றான். ஓ, இயேசுவை சாதாரண தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி தான், அவர் மனிதன் தான், ஆனால் அவர் தேவனாக இருந்தார். ஆமென். பாருங்க, அந்த முழு கூட்டத்தையுமே மூழ்கடித்து விடலாம். அவர் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறார், அந்த முழு கூட்டத்தையுமே மூழ்கடித்து விடலாம் என்று பிசாசுகள் எண்ணின. ஓ, அவர் மனிதனாக சோர்வற்றிருந்தார். ஆனால் அவர் எழுந்து கப்பற்பாயின் நுனி கயிற்றின் மேல் தன் காலை வைத்து கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று கூறினார். பிறகு காற்றும் அலைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தன. அது மனிதனிலும் மேலான ஒன்றாகும். காரணம், அவர் தேவனாக இருந்தார். இயேசுவா சாதாரண நினைக்காங்க. இந்த வானம் பூமியை எல்லாத்தையும் படைத்த சர்வவல்லமை தேவன். அவரை மட்டும் விட்டுறாதீங்க பிரியமானவர்களே. அவரை மாத்திரம் என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. உலகத்தில் என்னத்தை இழந்தாலும் பரவாயில்ல. எனக்கெல்லாம் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் வேலைக்கு போகிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. நாம்னா தூக்கி தூர எறிஞ்சிருவோம். உனக்கு அப்படிப்பட்ட வேலை வேண்டாம், எனக்கு கர்த்தர் முக்கியம். ஆமென். தேவனை ஆராதிப்பை விட்டு கூட நான் வேலைக்கு போக மாட்டேன். மிக முக்கியமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கலாம், அதுக்காக நான் உங்களை சொல்லலை. நான் என்னுடைய ஒரு பிரதிஷ்டை அப்படி தான். ஆமென். உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம், உங்கள் வேலை எப்படி இருக்கலாம், சில சூழ்நிலை இருக்கலாம். அங்கே மனதுக்குள் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஆனால் சில பேர் வேலை செய்யறதுக்குன்னே சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, அதுதான் தவறு. சூழ்நிலை நிமித்தம் முடியாத சூழ்நிலை, விடுமுறை கிடைக்கல, இல்லை ஏதாவது சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா பரவாயில்ல, கர்த்தர் அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆனால் சிலவர்கள் வேலை பார்க்கணுன்னே என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவர் பசியாக இருந்தபோது ஒரு மனிதனாக மலை விட்டு கீழே இறங்கி வந்து சாப்பிட ஒரு ரொட்டு துண்டோ அல்லது வேறு ஏதாவது அல்லது அத்தி மரத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தார். பாருங்கள், அத்தி மரத்தை பார்க்குறாரு, ஏதாவது பழம் கிடைக்காதா? பசியாக இருந்தார் இல்லையா? இயேசுக்கு மாம்ச சரீரத்தில் என்ன வந்தது? தூக்கம் வந்தது, பசி வந்தது, தாகம் வந்தது, எல்லாமே நம்மை போன்று அவருக்கு வந்தது. அல்லேலூயா. ஆனால் அவர் 5 அப்பத்தை 2 மீன்களை எடுத்து 5,000 பேர்களை போஷித்த போது அது மனிதனுக்குள் இருந்த தேவன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, யோபு என்ற மனிதனை பார்க்கிறோம். நாம் முடித்து விடலாமா? அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாமா? நம்மளுடைய டைம் 12 ஆக போகுது. முடிக்கலாமா? பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. அல்லேலூயா. நம்ம ஐயா யார் பேரு?
லூக்கா சேகர் ஐயா பாட்டு தான். ஆமேன். பேசுங்கன்னு நீங்கள் மட்டும்தான் உட்காந்து கேட்கணும், எல்லாரும் போயிடுவாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் பேசுங்கப்பான்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசுங்கப்பா, முடிங்கப்பா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. சரி, கவனிங்க, யோபுடைய வாழ்க்கையை கவனிங்க. யோபு என பெயரிடப்பட்ட ஒரு மனிதன் ஒரு காலத்தில் வாழ்ந்தான். வேதத்தில் உள்ள பழைய தீர்க்கதரிசிகளில் அவனும் ஒருவன். அவன் ஒரு மகத்தான மனிதன். அவன் கர்த்தரை நேசித்து தண்ணி குடிக்க மறந்து போச்சு. ஆமென். அவன் கர்த்தரை நேசித்து தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சரியாக செய்தான். ஆதலால் சாத்தான் அவனை அரித்தெடுக்க அல்லது வறுத்தெடுக்க ஆசை கொண்டான். ஒரு நாள் அவன் தேவனிடம், மன்னிக்கும், இல்லை, தேவன் அவனை பார்த்து, சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று சாத்தானை பற்றி கேட்கிறான். நான் பூமி எங்கு உலாகி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று கூறினான். என் தாசராகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கூறினார். ஆமென். ஓ, அவனுக்கு எல்லாவற்றையும் அளிக்கிறீர், எல்லாவற்றையும் செய்கிறீர், அவனை ஆசீர்வதிக்கிறீர். நிச்சயமாக அவன் சிறந்த மனிதன்தான். ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் என் கைக்குள் வரட்டும், அவன் போக்கையே நான் மாற்றி விடுகிறேன் சொல். அங்கே டீல் நடக்கு. பரலோகத்தில் என்ன நடக்கு? ஒரு டீல் நடந்துகிட்டு இருக்கு. யாரை பற்றி? உங்களை பற்றி தான் டீல் நடக்கு. யோபு பற்றியா? யோபு பற்றி நடக்கிறது இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தை பற்றி டீல் நடக்கு. சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையில டீல் நடக்கு. உன் குடும்பம் தவறாமல் வருவாங்களாமே, தவறாமல் சர்ச்சுக்கு வருவாங்களாமே, செய்வாங்களே அப்படின்னு அவன் அங்கே போய் பேசுகிறான். என் கையில் மட்டும் விட்டுருவோம், நான் போக்கே மாட்டி காட்டுறேன் அப்படின்னு அவங்க. இதில் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? நீங்கள் யோபு மட்டும் சொல்லு, யோபுக்கு டீல் நடக்கான். ஏன் உங்களுக்கு டீல் நடக்காதா? கவனமாக இருங்க. ஆமென். அங்கே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் தேவனிடத்தில். ஒரு குறிப்பிட்ட குடும்பமோ இல்லை யாரையாவது பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த வாரம் பேசுவான், அடுத்த வாரம் வேறு குடும்பத்தை பற்றி பேசுவான். ஒழுங்காக சர்ச்சுக்கு வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், வரவிடாமல் ஆக்கணும். அதெல்லாம் உன்னால் முடியாது, தேவன் சொல்கிறாரு. ஆமென். இல்லை, என் கையில் விட்டு பாரும், நான் அப்புறம் பார்க்குறேன். அல்லேலூயா. அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? யோபுக்கு டீல் நடந்தது போல் நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அங்கே என்ன நடக்குங்க? டீல் நடக்கு. அல்லேலூயா. நடக்கு. நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, நீங்கள் நல்லா சமாதானமும் சௌக்கியமாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. சாத்தான் சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் இறங்கி வருவான். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் என்னை தாங்குகிறது. ஆமென். பாருங்கள், உன் முகத்தை மாற்றி விடுகிறேன், உன் முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்க செய்கிறேன். பாருங்க, எப்பா பயங்கரம். தேவனிடத்தில் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் சாத்தானே என்ன சொல்கிறான்? உம்முடைய முகத்துக்கு நேரே அந்த குடும்பத்தாரை உன்னை தூசிக்க செய்கிறேன். பாருங்கள், சாத்தான் தேவனிடத்தில் சவால் விடுறான். அதற்கு அவர், உன்னால் முடியாது, என் விசுவாசியை பற்றி எனக்கு தெரியும், என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியும். ஆமென். தேவன் சாத்தான்கிட்ட சண்டை போடுறாருங்க உங்களுக்காக. நீங்கள் அப்படிப்பட்ட முத்தான விசுவாசின்னு தேவனுக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். அதெல்லாம் உன்னால் முடியாது. ஆமென். பாருங்க, உங்களுக்காக ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பொறுப்பு இல்லாமல் நடக்கலாமா? ஒரு பொறுப்போடு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழணும். உன்னால் முடியவே முடியாது என்றார். அதுதான் அவர் ஒரு விசுவாசியின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாகும். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் சொல்லுகிறபடி எல்லாம் அவன் செய்வான். எவ்வளவு நம்பிக்கை! மனுஷன் மேல, தேவன் மேல, மனுஷன் தேவன் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் தேவன் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது பெரிய காரியம் இல்ல. நம்ம மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்கிறோமா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அமைதி நிலவியது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் காரியம். தேவன் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணுங்க. நம்பிக்கை வச்சா தான் நம்மை கொண்டு தேவன் எதையாவது செய்ய முடியும். ஆமென். அவர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும், அது முக்கியமான காரியம். நீங்க வைக்கிறது இருக்கட்டும், அவர் வைப்பாரா? அல்லேலூயா. அதற்கு அவர் உன்னால் முடியாது என்றார். அதுதான் ஒரு விசுவாசியின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாகும்.
ஏன்? அவர் முடிவில்லாதவர், நித்தியமானவர், துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார். சாத்தானால் அதை செய்ய முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனெனில் அவர்தான் வார்த்தை. யோபு என்ன செய்ய போகிறான் என்பது அவருக்கு தெரியும். இப்பொழுது யோபுவை நினைவில் கொள்ளுங்கள். ஆமேன். அவனை பருக்களால் பாதித்தான், அவன் பிள்ளைகளை கொன்றான், அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டான். ஆமேன். நான் சமாதானமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது, எனக்கு எதுவும் ஒரு குறைவில்லை. சாத்தான் பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கான், சொல்லு நான் உன்னை புடைச்சி எடுத்துடுறேன் அப்படிமா. அதுக்கு உத்தரவு கேட்க எங்கே போவான்? தேவனிடத்துக்கு போய் அங்கே உத்தரவு கேட்டு வருவான். ரொம்ப பீத்துறாங்கப்பா, நான் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டுவான். தேவன் முதல்ல அதெல்லாம் ஒன்றால் முடியாதுன்னு அங்கே கொஞ்சம் சண்டை போடுவார். கடைசியில் சரி போப்பா, நீ என்ன தான் செய்து பாரு அப்படின்னு அனுப்புவார். அப்போ தான் என்ன வரும்? பற்கள் வரும் சரீரத்தில். ஆமேன். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? கொஞ்சம் கீழே வரட்டும். அவனை பற்களால் பாதித்தான். இதுவரைக்கும் சுகமாக இருக்கிறான், எந்த வியாதியும் இல்லை. ஆனால் இப்போ சரீரம் முழுவதும் என்ன வந்துட்டு? பற்கள். அடுத்து அவன் பிள்ளைகளையும் கொன்றான். எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளை? 10. ஆமேன். சில பேர் பயந்து போய் 10 அப்படின்றாங்க. படிக்கணும் பைபிளை. ஆமேன். இன்னும் கொஞ்சம் 10 தானா? 15. கொஞ்சம் மிரட்டி கேட்டோம்னா 15ன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. வேதத்தை படிங்க. 10 பிள்ளைகளுங்க. ஆமேன். 10 பிள்ளைகளும் செத்து போச்சு. சரீரத்தில் பருக்கள். எல்லாவற்றையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டான். அவனை ஆஸ்தி எல்லாமே போயிடுச்சு. ஆடு மாடு எல்லாம் போச்சு. வேலைக்காரன் போனா எல்லாம் போயிட்டான். அவனை தேற்ற வந்தவர்களும் ஒன்று செய்ய முடியாமல் அவனை ஒரு ரகசிய பாவி என்று குற்றம் சுமத்தினார்கள். பாருங்க, அவனுடைய நண்பர்கள் 3 பேர் வந்தாங்க. நீ ரகசியமாக ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறா, அதுதான் இதெல்லாம் உனக்கு நடக்குதுன்னா. ஆதரவல் யாரும் இல்லை, ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே. ஆமேன். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. பாருங்கள், இந்த வயதான யோபு ஒரு இடுக்கமான வயதானவனா? யோபு வயதானவனா? எங்க வயதானவனா? வயதானவள் இல்லையா? 10 பிள்ளைகள் இருக்காங்கய்யா, வயதானவன் இல்லையா? வாலிபனா? எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகளும் பெரிய பெரிய பிள்ளைகள், கல்யாண வயசில் இருப்பாங்க, கல்யாணம் கூட ஆகியிருக்கும். வயதானவன் இல்லைன்றீங்க. சும்மா கெஸ் பண்ணக்கூடாது. 10 பிள்ளைகள் இருக்குன்னா வயதான ஒரு மனிதன். ஆமேன். அல்லேலூயா. யோபு ஒரு இடுக்கமான சூழ்நிலை அடைந்தான். நீ முதலாவது இடுக்கத்திற்குள்ளாக செல்லுதல் வேண்டும். பாதையின் முடிவை அடைந்து விட்டோம் என்கின்ற நேரத்திற்கு நீ வந்தாக வேண்டும். யோபு தன் பாதையின் முடிவை அடைந்து நான் பிறந்த நாள் தன்னுடைய பிறந்த நாளை அவன் சபிக்கப்படுவதாக, சூரியன் பிரகாசிக்காமல் இருப்பதாக, இரவில் சந்திரன் பிரகாசியாமல் இருப்பதாக என்று கூறினான். அந்த இடுக்கமான சூழ்நிலையில் அச்சமயத்தில் தான் இயேசு வந்தார். ஆமென். இடுக்கமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை. அவனுடைய அன்பு மனைவி என்ன சொல்றா? அவன் கீழ் நோக்கி ஒரு மனிதனை காண்கிறேன். ஒரு பூ மரித்து வசந்த காலத்தில் உயிரடைகிறது. ஒரு மரம் உதிர்ந்து போனாலும் தண்ணீரின் வாசனையால் அது மறுபடியும் துளிர்விடும் என்றான். தாவர இனத்தைச் சேர்ந்த எல்லாமே மறுபடியும் உயிர் வாழ்வதை அவன் கண்டு, ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போனவன், அவன் எங்கே போகிறான்? பாருங்க, அவன் இயற்கையெல்லாம் பார்க்குறான். ஒரு மரமா பூவெல்லாம் உதிர்கிறது, இலைகளெல்லாம் உதிர்கிறது, மறுபடியும் அது துளிர் விடுகிறது. ஆனால் மனிதன் படுத்து கிடக்கிறான், அவன் எங்கே போகிறான்? அல்லேலூயா என்று கூறுகிறான். அவன் வயதான ஒருவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் பிள்ளைகள் வந்து அவனுக்காக துக்கித்தாலும் அதை அவன் காண முடியாது. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து எனக்கு ஒரு காலத்தை குறித்தருளும், நான் சென்று என்று கூறுகிறான். பிறகு அவன் இப்படி பேசிக்கொண்டே போகிறான். அவன் முடிவில் துயரத்தில் இருந்தான். என்ன நடக்கும்? மரத்தில் இலைகள் பூக்கள் மறுபடியும் துளிர்த்து ஜீவிக்கின்றன, மற்றவைகளும் வருகின்றன. ஆனால் மனுஷனோ கீழே படுத்து ஜீவித்து போகிறான். அவன் துயரத்தில் இருந்தான்.
அந்த வயதில் அவனுக்கு என்ன ஆகப் போகின்றது என்று அவன் அறியாதிருந்தான். ஆமேன். அவன் அவ்வாறு இருந்தபோது அதன் பின் இயேசு வந்தார். ஆமேன். கடைசியில் தான் இயேசு வருவார். அவனுடைய அன்பான மனைவி, 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய், நீர் இன்னுமா உயிரோடு இருக்கிறீர்? நீர் இன்னுமா உம் தேவன் மேலே இன்னுமா விசுவாசம் வைத்திருக்கிறீர்? உம் தேவனை தூசித்து என்ன செய்யும்? ஜீவனை விடும் என்று அவளும் கொஞ்சம் ஆதரவு கொடுப்பான்னு தெரில. அவளாவது கொஞ்சம் வந்து, என் அன்பான கணவரே நீ கவலைப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கலாம்ல ஒரு வார்த்தை சொன்னாளா? அவளும் தூசிக்கிறான். செத்து தொலையும், ஏன் உயிரோடு இருக்கீர் திண்டத்துக்கா என்று அவள் திட்டி இருக்கிறாள். பாருங்க, எல்லா ஆதரவும் எல்லா நம்பிக்கையும் எல்லாமே இழந்து போன சமயத்தில் அதன் பின் இயேசு வந்தார். ஆமேன். தேவன் அவன் தலையை வானத்திற்கு ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். கடைசி நாட்களில் இயேசு வருவதை அவன் கண்டான். ஆமேன். அந்த இருண்ட வேளையில் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அவன் மனைவி கூறின போதிலும் அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல. பார்த்தீங்களா, அந்த இருண்ட வேளையில் தேவனை தூசித்து என்ன செய்யும்? ஜீவனை விடும் என்று அவன் மனைவி கூறின போதிலும் அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவனுடைய மனைவியும் அவனுடைய சபையும் இன்னும் ஏனையோரும் அவனை புறக்கணித்தனர். தான் எங்கு செல்கிறோம் என்று அவன் அறியாதிருந்த அந்த இருண்ட நேரத்தில் அவ்வழியில் இயேசு வந்தார். ஆமேன். அப்பொழுதுதான் இயேசு வருகிறார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் போதும், என்ன நடந்தாலும் கடைசியாக அவர் வந்து நிற்பார். ஆமேன். அதன் பிறகு அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் என்னை கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் புழுக்கள் இச்சரீரத்தை அழித்தாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் பார்ப்பேன். அவனுடைய 2 மணி நேரத்தில் அதன் பின் இயேசு வந்தார். ஆமேன். ஆமையா, இயேசு எப்பொழுது வருகிறார் பிரியமானவர்களே? கடைசியாக வருகிறார். ஆனால் அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது போல அதைவிட விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். நான் நன்றாக இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டுகிறீர்கள் பிரியமை, எல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. யாவர் எழுந்திருப்போமா? ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாவர் எழுந்திருப்போம். தேங்க் லார்ட் ஜீசஸ். இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. நான் வேறு ஒரு பாடலை எடுத்து வைத்திருந்தேன், அதை நாம் அப்பொழுது பாடலாம். இப்பொழுது நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். கடைசியாக பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. சோத்திரிக்கு நாம் எல்லாம் ஜெபத்தோடு காணப்படுவோமாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன். பிரைஸ் லார்ட். நாம் எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லி நாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த வாழ்வில் ஒளி வீச வந்தார் அருள்நாதர் இயேசு நம்முடனே. கரங்களில் அணைத்து கவலைகள் தீர்ப்பார். காலமெல்லாம் நம்மை காக்க வந்தார். இருள் சூழ்ந்த வாழ்வில் ஒளி வீச வந்தார் அருள்நாதர் என்றும் நம் அருகே. கரங்களில் அணைத்து கவலைகள் தீர்ப்பார். காலமெல்லாம் நம்மை காக்க வந்தார். பகலினில் ஒளியும் இரவினில் நிலவும் பயிர்களுக்கெல்லாம் மழையும் நீரும் அடியார்க்கெல்லாம் ஆவியின் அருளும்
அழித்து வந்தாரே என்றென்றுமாய். இருள் சூழ்ந்த வாழ்வில் ஒளியாக வந்தார் அருள்நாதர் என்றும் நம் அருகே. கரங்களில் அணைத்து கவலையில் தீர்ப்பார், காலமெல்லாம் நம்மை காக்க வந்தார். எண்ணில்லா நன்மைகள் என்னிடம் செய்தார், என்ன நான் செய்வேன் அவர்க்காக. எண்ணில்லா நன்மைகள் என்னிடம் செய்தார், என்ன நான் செய்வேன் அவர்க்காக. உடைந்த என் இதயத்தை படைத்திடுவேனே, உடைந்த என் இதயத்தை படைத்திடுவேனே. அவர் திருப்பாதத்தில் என்றென்றுமாய். இருள் சூழ்ந்த வாழ்வில் ஒளி வீச வந்தார் அருள்நாதர் என்றும் நம்முடனே. கரங்களில் அணைத்து கவலைகள் தீர்ப்பார், கரங்களில் அணைத்து கவலைகள் தீர்ப்பார். காலமெல்லாம் நம்மை காக்க வந்தார், காலமெல்லாம் நம்மை காக்க வந்தார். ஜெபிப்போமா. இருள் சூழ்ந்த ஒரு நேரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்தது. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில் இருள் சூழ்ந்த நேரம், சூனைமியாளுடைய வீட்டில் இருள் சூழ்ந்த நேரம், யோவனுடைய வீட்டில் இருள் சூழ்ந்த நேரம். இருள் சூழ்ந்த நேரத்தில் இயேசு அங்கு வந்தார். அவர்தான் உலகத்தின் ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அங்கே இருள் போய்விடும், அங்கு துக்கம் மாறிவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் துக்கங்கள் எல்லாம் மாறி போகும்படி இயேசு அங்கு வந்தார். அவர் கடைசியாக வந்தார். மரித்து 4 நாட்கள் சென்று அழுகி போயிருந்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்ப அதன் பின்பு இயேசு அங்கு வந்தார். கடைசி நேரத்தில் வருகிறார். சூனேமியனுடைய மகன் அங்கு செத்து போன அந்த சமயத்தில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கு இயேசு அதை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இருள் சூழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்தது. யோபனுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த நேரமாக இருந்தது. ஆனால் ஒளி வீச செய்கிற இயேசு அங்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை அணைத்துக் கொள்வதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக அவர் இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் கர்ச்சிக்கிற சிங்கமாக வந்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகப் போவதில்லை. அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். நாம் அதையெல்லாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, கடைசி மணி நேரத்திலே மரணத்தின் விளிம்பிலே அல்லது மரணம் வந்த பிற்பாடு அவர் இறங்கி வருகிறதை நாம் காண்கிறோம். எல்லாரும் நாம் வாய் திறந்து சோத்திரங்களை ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய நன்மைகளை அவர் செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வம் ஒருவரும் இல்லை, அவரை போல நம்ம நேசிக்க ஒருவரும் இல்லை, நம் மீது அன்பு செலுத்த ஒருவருமே இல்லை. மனிதன் நம்மை கைவிடலாம், மனிதர்கள் நம்மை கைவிடலாம், சொந்த பந்தங்கள் நம்மை விட்டு விலக, இயேசு நம்மை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவராக இயேசுவே, என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறேன். உதவு வாரற்று கிடந்த துரும்பை போல நான் இருந்தேன், அழுக்கப்படிந்த துணியை போல இருந்தேன். என் ஆண்டவர் இயேசு என்னை தேடி வந்து என்னை தம்முடைய கரங்களினால் அணைத்து என் பாவங்களை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆவியால் நிறைத்து
நிறைத்து உம்முடைய அபிஷேகத்தால் நிறைத்து எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய மனவாட்டி என்ற ஸ்தானத்திலே எங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறீர். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் எல்லாம் மாறி போகிற ஒரு நேரம் வந்தது, எல்லாம் மாறி போகிற ஒரு வேளை வந்தது. ஓ தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வியாதியிலிருந்து சுகம் இல்லையா, உன்னுடைய பலகீனத்திலிருந்து விடுதலை இல்லையா? இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அவர் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் வருகிறார் என்றல்ல, அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவர் நம்மிடையே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் வியாதிகள் நீங்கி போகும். யோபனுடைய சரீரத்தில் இருந்த பருக்கள் எல்லாம் மாறி போனது. அவருடைய சரீரம் சுகப்படுத்தப்பட்டது. கர்த்தர் யோபனுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஓ தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர்தான் இந்த மணி நேரத்துக்கான வார்த்தை. அவர் மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவாக எழுந்து வந்திருக்கிறார். அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ நாம் அதை அறிந்து கொண்டோம். நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று நான் அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன். நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டேன். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்கும். இயேசு நம்மை விட்டு தூரமாய் போனாலும் ஒரு நாள் அவர் தேடி வருகிறார். மறுபடியும் திரும்ப வருகிறார். லாசர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். ஓ அவனை உயிரோடு எழுப்பி காண்பித்தார். ஓ நம்மை விட்டு இயேசு தூரமாக சென்றாலும் நம்மை ஒரேடியாக விட்டு செல்வதில்லை. அவர் நம்ம அருகே வருகிறார். மறுபடியும் இருண்ட ஒரு காரியத்தை, அந்த இருளை நீக்கி போட்டு வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும். பலகீனமுள்ள ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். ஓ கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும். சத்துருக்களின் மூலமாக வருகிற தொந்தர்களை எல்லாம் ஓ நீர் நீக்கி போடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமான விடுதலை சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்கப்பா. ஆம், அதன் பின் இயேசு வந்து அழைத்தார். நிச்சயமாக கடைசி நேரத்தில் இயேசு வந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வண்ணமாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.